எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டு பொங்கு தமிழர்க்கு இன்னல் விளைத்தால் சங்காரம் நிஜமென்று சங்கே முழங்கு. சங்கே முழங்கு, சங்கே முழங்கு, சங்கே முழங்கு. நம் உடலிலும் உயிரிலும் கலந்துவிட்ட நம் தாய்மொழியான தமிழ் மொழியை பாவேந்தர் பாரதிதாசனின் மொழியில் வழங்கி இந்த நல்ல விடுமுறை நாளில் ஒரு அருமையான தலைப்பில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதற்கு நல்லதொரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த உலகம் முழுவதும் கோடான கோடி ரசிக பெருமக்களை பெற்றிருக்கக்கூடிய கலைஞர் தொலைக்காட்சியின் எங்கள் உயிரினும் மேலான ரசிக பெருமக்களுக்கு என் அன்பார்ந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அருமையான ஒரு தலைப்பு. திரைப்படங்களின் வெற்றியை பெரிதும் தீர்மானிப்பது அற்புத கற்பனையா, அனுபவ முதிர்ச்சியா? இன்னைக்கு திரைப்படம் நம்ம வாழ்க்கையோடு ஒன்றாக கலந்து விட்டது. ஒரு மனுஷன் மகிழ்ச்சியாக இருக்கானாலே சினிமாவுக்கு போயிருக்கான்னு அர்த்தம். கல்யாணம் முடித்த புதுசில் பொண்ணு மாப்பிள்ளையை கேட்பாங்க, மாப்பிள்ளை சினிமாக்கெலாம் கூட்டி போகிறாரா அப்படின்னா என்ன அர்த்தம்னா சந்தோஷமாக வச்சுருக்காரான்னு அர்த்தம். ஆனால் ஒரு குரூப்பு சினிமாவுக்கு எதுக்கு போவான்னா வேதனையோடு போவேன். வீட்டில் மனைவிக்கிட்ட சண்டை போட்டு உன் முகரையில் முழிக்கிறதுக்கு நான் அங்கே போயிட்டு வரேன் அப்படின்ட்டு அங்கே போய் அங்கே கூட உட்காந்துருக்கணும் கெடுத்துட்டு வந்துடுவேன். ஒரு மனுஷன் நடிக்காமல் இருக்கவே முடியாது. சின்ன பிள்ளைகளை நடிக்க விட்டு பார்ப்பேன், பார்த்துருக்கீங்களா? அப்பா மூஞ்சி எப்படி இருக்கேன் அப்படின்னா அவன் அப்படிமா அவங்க அம்மாவுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கான். அப்படியே தேவாங்கு மாதிரியே வச்சு காட்டுறான் பாரியா. சே எப்படியா உன் முகத்தை அப்படியே செஞ்சு காட்டுறான்ட்டு உடனே அவன் பிள்ளைய தூக்கி மடியில் வச்சுட்டு அம்மா மூஞ்சி எப்படி இருக்கும்னானு அப்படிமா பேய் மாதிரி வச்சு காட்டுவேன். உடனே அங்கே வாரு நானாவது தேவாங்கு, நீ பேய் அப்படிமா. நடித்து காட்டுறதில் ஒரு சுகம். அதனால் வாழ்க்கையில் நடித்தல்ங்கிறது ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையோடு ஊறி போச்சு. நம்ம பார்க்குற திரைகள் பல திரை. ஒன்று வண்ணத்திரை, சினிமா திரை, வீட்டில் இருக்கிற சின்ன திரை. இப்போ கைக்குள்ளே ஒரு திரை வந்துருச்சு. அதுதான் இப்போ பெரிய துயரமான திரை. அதுதான் அதில் எதை காட்டுவாங்க எதை காட்ட மாட்டாங்கன்ட்டு ஒரு விவசாயம் ஏதாவது உண்டா? எவன் வீட்லையாவது எது நடந்தாலும் நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்துடுறாங்க. அதை அவன் பொண்டாட்டிகிட்ட சண்டை போட்டதை ஃபேஸ்புக்கில் நமக்கு அனுப்பி விட்டுறான். அதான் இவன் பார்த்துட்டு பார்த்தியா எப்படி கண்ட்ரோலில் வச்சுருக்கான் பார்த்தியா அவன் ஒய்ஃபை, நீயும் தான் இருக்க ஏன்டி இந்த கைத்திரை இல்லாட்டி இந்த பிரச்சனை வந்திருக்குமா? கண்டது கடையதெல்லாம் காட்டுறாங்க. திடீர்னு ஒருத்தன் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கான், பஸ்ஸு போகுது, அடியில் படுத்து திருப்பி உயிரோடு எந்திரிச்சு வர்றான். அதை எவனோ படம் பிடிச்சி நமக்கு அமுச்சிடுறான். அதே மாதிரி பஸ்ஸில் அடியில் படுத்து எந்திரிக்க முடியுமா? எப்படியோ புழுக்கில் எந்திரிச்சிட்டான் அவன். அதை படம் பிடிச்சி எடுத்து அனுப்புகிறான். எதைத்தான் இந்த கைத்திரையில் அனுப்பணும்னு ஒரு விவசாயெல்லாம் போயிடுச்சு. பல திரைகள் இருக்குது. சின்ன பிள்ளையில் நம்ம பார்த்த திரை திடீர்னு தெருவில் ஒரு வெள்ளை திரையை கட்டுவாங்க. ஆஹா படம் போட போகிறாங்கடா அப்படின்ட்டு நாங்கள்லாம் ரொம்ப ஆசையாக 6:30 மணிக்கு போய் உட்காருவோம். குடும்ப கட்டுப்பாடு நிறுவனத்தின் சார்பாக இந்திய அரசு வெளியிட்ட செய்தி தொடர்புத்துறை வழங்கும் குடும்ப கட்டுப்பாடு. கணவன் ஒரு உருண்டையாக ஒரு ஆம்பளை வருவார், இந்த பக்கம் மனைவின்னு ஒரு உருண்டையாக ஒரு முகம் வரும். 2 பேரும் பேசிக்கிடுவாங்க. நம்ம 2 பேரும் கல்யாணம் ஆச்சு எத்தனை வருஷம் ஆச்சு? 2 வருஷம் ஆச்சு. பிள்ளைங்க இன்னும் 2 வருஷம் கழித்து பெற்றுக்கலாம். ஒன்றும் அவசரம் இல்லை, ஒன்று மட்டும் பெற்றா போதும், இல்லை இன்னொன்று வேணும் அப்படின்னு. நாம் இருவர் நமக்கு இருவர். இதை 3 வயசில் உட்காந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னடா அது வர்றாங்க, நம்ம சொல்கிறாங்க, கீழே 2 சின்ன பொம்மையை போடுறாங்க. யார் அவங்கெல்லாம் பொழப்பத்து போய் அதை பார்த்துக்கிட்டு இருப்பான். அதில் பலவிதமான தேட்டர்கள், டூரிங் தேட்டர்னு ஒன்று இருந்துச்சு, காணவே காண. இப்போ அதெல்லாம் தர டிக்கெட்
அடாடாடாடாடா, அந்த தர டிக்கெட்டில் உட்காந்து பார்க்குற சுகம் இருக்குது பாருங்க. முன்கூட்டியே டிக்கெட் எடுத்துகிட்டு போய் அந்த மண்ணை 2 அடி உயரத்துக்கு குமிச்சு அது மேலே ஒருத்தன் உட்காந்துருவேன். அவர் ஒருத்தர் தான் படம் பார்ப்பார். மீதி பின்னாடி உட்காந்துருக்கேன் பூரா அவன் முதுகத்தான் பார்க்கணும் காசு கொடுத்துப்புட்டு. அவன் எங்கிட்ட அசைகிறானா, இவன் இந்த பக்கம் அசைஞ்சா இவன் இங்கிட்டு படம் பார்க்கணும், அவன் இங்கிட்ட அசைஞ்சா அவன் இங்கிட்டு படம் பார்க்கணும். அதில் 4 பாகமாக பிரித்து போடுவாங்க. அந்த ஒரு பாகம் முடிஞ்சு இன்னொரு பாகம் பார்க்குறதுக்கு பெஞ்சு டிக்கெட், சேர் டிக்கெட். அந்த தர டிக்கெட்டுக்கு இடையில் ஒரு சின்ன குட்டிச்செவர் இருக்கான். அவங்க மாமி மகளை அங்கிட்டு உட்கார வச்சுருப்பேன். அதுக்கு முறுக்கு பரிமாற்றம்லாம் நடக்கும் இருட்டுக்குள்ளே. இந்த மகிழ்ச்சியெலாம் இன்றைக்கி இருக்க தேட்டரில் இருக்கா? ஒன்றும் கிடையாது. ஒரு சேரு இப்படியே சாஞ்சிக்கிறாங்க. 2 கைப்பிடிக்கு நடுவில் ஒரு பெரிய பாதாள குழி இருக்குது. நம்மளை முழுங்குற பொருள்களையா வாங்கி அதில் வச்சுருக்கேன். கூல்ட்ரிங்க்ஸு, அது இது, பீஸா, பாப்கார்ன் வச்சுருக்கேன். ஒரு 1.25 அடி இவ்வளவு ஒரு டப்பா, அரை லாரி இருக்காது. படம் தொடங்குறாங்க உள்ள டபக்கு 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 டபக்குன்னு படம் நல்லா இல்லைன்னா இதையாவது தின்னு தொலைப்போம்டா அப்படின்ட்டு. பாப்கார்னு முன்னெல்லாம் நம்மளுக்கு மிக்சரு இந்த கூம்பு வடிவ பொட்டலத்தில் வரும். இப்போ என்னடான்னா லாரியில் லோடு ஏற்றுன மாதிரி 5 பொட்டலம் கொண்டு வர்றேன். என்னடா மனுஷனுங்களாடா, இம்புட்டை எப்படா தின்னு முடிப்பீங்க அப்படின்ட்டு. அது மாதிரி ஒரு திரைப்படம் பார்ப்பது ஒரு சுகமான அனுபவம். அது மாதிரி பாட்டு இன்டர்வலில் போடுவாங்க. இந்த படத்தின் பாடல்களை என்ரிகோ ரெக்கார்டுகளில் கேளுங்கள், ஓடியோன் ரெக்கார்டுகளில் கேளுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான சம்பவங்களுக்குன்னே சில பாட்டு இருக்குது. அண்மையில் மறைந்த திரைப்பட தயாரிப்பாளரும் பாடலாசிரியருமான பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் எழுதின ஒரு பாட்டு தான் இன்னைக்கு வரைக்கும் பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்குள்ளே நுழையிறப்ப அவர் எழுதின பாட்டை தான் இன்றைக்கும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது என்ன பாட்டுன்னு உங்களுக்கே தெரியும். மாலையும் கழுத்துமா பொண்ணு மாப்பிள்ளை வந்து நின்னோன்னா மைசெட்டுக்கார்ட்ட ரெக்கார்டு போடுறவர்கிட்ட போடுறா பாட்டா போடுறா. அவர் உடனே அந்த ரெக்கார்டை தொடச்சி ஊசியை அப்படியே லேசாக க்ளீன் பண்ணிவிட்டு அப்படி ஊசியை வைப்பார். மணமகளே மருமகளே வா வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா, குணமிருக்கும் குலமகளே வா வா, தமிழ் கோவில் வாசல் திறந்து வைப்போம் வா வா. இப்போ உங்களுக்கு ஒரு கல்யாண வீட்டில் இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கேன். இந்த பாட்டை கேட்டாலே சாப்பாடு ஆகிட்டு இருக்க மாதிரியும் சாப்பிட போகிற மாதிரியும் ஒரு பொண்ணு மாப்பிள்ளை உட்காந்துருக்க மாதிரியே ஒரு ஃபீல் அந்த பாட்டு கொடுக்குது பாருங்கள். ஆனால் அப்போ அந்த ரெக்கார்டு பிளேயரில் என்ன நடக்கும் தெரியுமா? ஸ்பீடு வச்சுருப்பேன். 25, 33, 45 3 ஸ்பீடு. அதில் இந்த மணமகளே மருமகளே பாட்டு 33 வைக்க வேண்டிய பாட்டு மைசெட்டுக்காரர் அவசரத்தில் 25 வச்சுட்டார். பொண்ணு மாப்பிள்ளை வந்து நிற்கிறாங்க. மணமகளே மருமகளே வா வா அப்படின்னா அந்த பிள்ளை ஐயோயோ குடும்ப நடத்த கூப்பிட்றாங்களா வேறு எதுக்கு கூப்பிட்றாங்களேன்னு தெரியலையே. உள்ள நுழையும் போதே பயமுறுத்துறாங்களடா. பாட்டை ஒழுங்கா போடுறான் அப்படின்னு 45 மாத்துறான். உடனே அதுக்கு முதல்ல பாடினதே தேவலாம் போல இருக்கே, வெவ்வேறு மொழியில் பாடுறாங்களே, ஒழுங்கான ஸ்பீடில் வைடா. 33 வச்சோன்னே மணமகளே மருமகளே வா வா, உன் வலது 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 வலது. ஊசி அங்கேயே நின்றுக்கிறேன். அந்த பிள்ளை எடுத்து வச்சுட்டு திருப்பி இறக்கி வச்சிருச்சு காலை. இன்னும் ஒரு 15 நாள் கழித்து நான் வீட்டுக்குள்ளே வரேன்டா. இது என்னடா குடும்பமாடா? அப்படிப்பட்ட திரைப்படத்தை பற்றி தான் இன்றைக்கி அற்புதமான தலைப்பு. அதில் அற்புத கற்பனையா அனுபவ முத்திரையா, அதுதான் இன்றைக்கி அருமையான ஒரு தலைப்பாக பேசுகிறதுக்கே 6 பேர் வந்திருக்கிறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நடிப்பு. ஒரு மனுஷனை பார்த்தோன்னே சந்தோஷமாக பேசுகிறது, வேதனையோடு பேசுகிறது, புகழ்ந்து பேசுகிறது. புகழ்ந்து பேசுகிறது ஒரு அளவுக்கு மேலே பேசினோம்னா அதை கேட்க நம்மளுக்கு நல்லா இருக்காது. ஒரு 4 வரிக்கு மேலே நம்மளை ஒருத்தன் புகழ்ந்துட்டான்னு வச்சுக்கிறோங்க,
பிரச்சனை வேறன்னு அர்த்தம். அவன் நம்மளுக்கு குழி பறிக்கிறதுக்கு ஐடியா பண்ணியிருக்கான்னு அர்த்தம். உலக தமிழ் செம்மொழி மாநாடு கோவையில் நடைபெறும் பொழுது அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் மேடையில் உட்காந்துருக்காரு. அப்போ திரைப்பட தயாரிப்பாளர் ஒருத்தர் அந்த மேடையில் ஒரு தலைப்பில் பேசுகிறாரு. பேசும் பொழுது அவரை வர்ணிக்கிறாரு. மலை மேகமே, அதுவே, கருணை கடலை, தெய்வமே, வானகமே, வையகமே, பூமியை. அவர் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு, இதை நிறுத்திட்டு பேசுகிற விஷயத்தை பேசு அப்படின்னாரு. உடனே அவர் தன்னை புகழ்வதை கூட வேண்டாம் என்று சொன்ன இந்த தலைவனை நான் வாழ்த்துகிறேன், அவரை வணங்குகிறேன். ஐயோயோ, திரும்ப அதே மாதிரி தொடங்கிட்டானேன்ட்டு. தன்னை புகழ்ந்தவரை வேணான்னு சொன்னதுக்காக அரை மணி நேரம் புகழ்ந்துக்கிட்டு இருந்தார் அந்த ஆள். தன்னை புகழ்ந்தவரை வேண்டாம் என்று சொன்ன ஒரு தலைவன் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். ஆனால் நான் என்னத்தை சொல்கிறது, இன்னைக்கு நான் வேற ஒன்றும் விளக்கம் சொல்ல விரும்பவே இல்லை. விடிய உட்காந்து எழுதிட்டு வந்து புகழ்கிறாங்க. இப்போ உட்காந்து விடிய இதே பொழப்பு என்னையா இது? அதாவது புகழ்கிறதுக்கு சில வார்த்தைகள் இருக்கு. உடம்புல இருக்க உறுப்புகளை வச்சு புகழ்வோம். இதயமே, தலையை, சுவாச காற்று, மூச்சு காற்று, அவ்வளோதான். இதுக்கு மேலே வேறு உறுப்புகளை புகழ முடியாது. என்னுடைய கல்லீரலை, என்னுடைய பித்தப்பைய, என்னுடைய நுரையீரலை, என்னுடைய பெருங்குடலை, என்னுடைய சிறுகுடலை, என்னுடைய கணையமே, எவனாவது புகழ்றியா? இல்லை. அதுக்குன்னு ஒரு 4 வார்த்தையை வச்சுட்டு அதோடு நிறுத்தியாச்சு. புகழ்கிறது கூட இன்றைக்கி ஒரு மனிதன் மற்றவர்களை சந்தோஷப்படுத்தி தான் ஆதாயம் அடைவதற்காக ஒரு நடிப்பு. அதனால தான் புகழ்ங்கிறது எப்படி இருக்கணும்னா, அது ஒரு பனிக்கட்டி. அதை நம்ம பிடிக்கணும்னு நினச்சோம்னா அது நம்மளை விட்டு கரைஞ்சி போயிடும். புகழ் என்பது நிழல் மாதிரி இருக்கணும். நம்ம அதை விட்டு ஓடினோம்னா தான் அது நம்மை விட்டு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். எவன் புகழ் வேண்டாம் என்று செல்கிறானோ அவனைத்தான் தொடர்ந்து புகழ் செல்லும். இதுதான் உண்மை. அப்படிப்பட்ட ஒரு நடிப்புக்கு இன்றைக்கி மனிதன் ஆளாயிட்டான். இதில் கற்பனை, அனுபவம் 2 வேணும் ஒரு மனுஷனுக்கு. வாத்து நீந்துறதை நம்ம பார்க்கலாம். ஆனால் அந்த வாத்து பார்த்திங்கன்னா எந்த அசையும் இல்லாமல் இப்படி அழகாக போகிற மாதிரி தெரியும். ஆனால் கொஞ்சம் அந்த தண்ணிக்கு கீழே பாருங்கள், அந்த வாத்தோட கால்கள் எவ்வளவு வேகமாக அசைஞ்சிக்கிட்டு இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் சுகமாக வாத்து போகிற மாதிரி வெளியில் தெரியுது. ஆனால் அந்த கால்கள் கஷ்டப்பட்டு அசைகிற அந்த கஷ்டம் அந்த வாத்துக்கு தான் தெரியும். அதே மாதிரி ஒரு திரைப்படத்தை எடுத்துட்டு பார்த்தோன்னே என்ன எடுத்திருக்காங்க படமாடாது ஆடாச்சி அப்படின்ட்டு போயிடுறோம் நம்ம. ஆனால் அதை எடுத்து அவன் ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ளே அந்த தயாரிப்பாளரும் டைரக்டரும் நடிகர்களும் படக்கூடிய அந்த வேதனையை நம்ம உணர்ந்தோம்னா அந்த படத்தை டக்குன்னு விமர்சனம் சொல்ல மாட்டோம். ஒரு விஷயத்தை எடுத்தால் அதில் அனுபவம் இருக்கும், கற்பனையும் இருக்கும். இதில் எது திரைப்படத்தில் வெற்றியை தீர்மானிக்கிறது? அதுதான் இன்றைக்கி பேசுவதற்கு அருமையாக பேச வந்திருக்கிறாங்க 6 பேச்சாளர்கள். மிகச்சிறந்த பேச்சாளர்கள் அடங்கிய இந்த மன்றத்தை உங்கள் முன்னால் ஒப்படைத்து, திரைப்படத்தின் வெற்றியை பெரிதும் தீர்மானிப்பது அற்புத கற்பனையா அனுபவ முதிர்ச்சியா அப்படிங்கிற அணியில் அற்புத கற்பனை தான் அப்படிங்கிற அணியை துவக்கி வைத்து மரியாதைக்குரிய அருமை கவிஞர், பாடகர், பேச்சாளர் முத்துநிலவன் உங்களுடைய பலத்த கரவொலியோடு தன்னுடைய விவாதங்களை தொடங்க வருகிறார். வாங்க. எதிரணியிலே பேச வந்திருக்கிற எதிரி கட்சியினரே, எங்கள் அணியில் வந்திருக்கிற எங்கள் அணியின் தளபதி தணிகை அவர்களே, அருமை தங்கையே, எதிரே அமர்ந்திருக்கிற மற்றும் இந்த நிகழ்ச்சியை கலைஞர் தொலைக்காட்சியின் வழியாக கண்டு கொண்டிருக்கிற தமிழர்களே, தமிழச்சிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவு கலந்த வணக்கம். அவர் உங்கள் அணியோட தளபதியா? ஆமாம் நடுவர் அவர்களே. அதான் தனபாலுக்கு பதில் சொல்ல வந்திருக்காரு. அருமையா தளபதியோட கேள்விக்கு தனபால் பதில் சொல்லிட்டாருன்னா நாங்கள் பார்த்துக்கிறோம். நான் நம்ம தனபாலை சொன்னேன், நீங்கள் வேற தனபாலை நினச்சிடாதீங்க. நடுவர் அவர்களே, நானும் இந்த தனபாலை தான் சொன்னேன். ஆனால் உங்கள் தளபதி தனபாலுக்கும் பதில் சொல்லுவார், ஜெயபாலுக்கும் பதில் சொல்லுவார், கோபாலுக்கும் பதில் சொல்லுவார்.
நடுவர் அவர்களே, நல்ல தலைப்பு. திரைப்படங்களின் வெற்றியை தீர்மானிப்பது அற்புத கற்பனையா, அனுபவ முதிர்ச்சியா? நடுவர் அவர்களே, உலக உயிரினங்களிலேயே வளர்ந்து வந்ததில் மனித குலத்துக்கு ஒரு தனி பெருமை உண்டுன்னா கற்பனை தான். கற்பனை கலையோடு சேர்ந்து வரும்போது அது விலையாகிறது. ஒப்பனை செய்து கொண்ட கலை விற்பனை ஆகிறது என்றால் அது கற்பனையின் அடிப்படையில், அதுதான் திரைப்படம். திரைப்படத்தின் அடிப்படையே, தீர்மானமே கற்பனையில் தான் தொடங்குகிறது. நடுவர் அவர்களே, நீங்கள் நல்லா சொன்னீங்க. பார்க்கிறவர்களுக்கும் எடுக்கிறவர்களுக்கும் கற்பனை இருக்குது. இப்போ நீங்கள் பேசுகிறீங்க, நீங்கள் பேச ஆரம்பிக்கும் போதே உங்களுடைய நகைச்சுவையை புரிஞ்சுக்கிட்டு அவங்க சிரிக்கிறாங்க பாருங்கள். ஒரு வேளை இப்படி வச்சுக்கோங்க, நீங்கள் பேச பேச அவங்க சிரிக்கவே இல்லை, உங்கள் நிலைமை என்ன இருக்கும்? சரி, அதை விடுங்க. நீங்கள் ஒன்றுமே பேசலை, அவங்க சிரிச்சுக்கிட்டே இருந்தான்னு வச்சுங்க, அப்போ உங்கள் நிலைமை எப்படி இருக்கும்? முதல்ல சொன்னதாவது பரவாயில்ல, சரி ஏதோ நம்ம மேட்ரு சரியில்லை போல இருக்குன்னு நினச்சிடலாம். ஆனால் ஒன்றுமே சொல்லாமல் ஐம்பது பேரும் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா இது கொடுமையில் மிகப்பெரிய கொடுமை அதாக தான் இருக்கும். அதனால் கற்பனைங்கிறது மனிதர்களுக்கு வளர்ச்சியின் அடையாளம், அறிவின் அடையாளம். கல்வியே கற்பனையோடு இருக்கணுங்கிறாங்க. கற்பனையோடு இல்லாத கல்வி வெற்றி பெறாது. அதனால தான் அறிவுக்கு அடிப்படையே கற்பனைங்கிறாங்க. நீங்கள் நல்லா சொன்னீங்க, குடும்பத்திலேயே கற்பனை இருக்கணும், மகிழ்ச்சி இருக்கணும். நீங்கள் ரொம்பலாம் ஒன்றும் சொல்ல வேண்டாம் நடுவர் அவர்களே. நீங்கள் கோயிலுக்கு போய் ஆண்டவன்கிட்ட ஓம் ஓம்னு சொல்கிறத விட வீட்டுக்கு போய் உங்கள் மனைவி கிட்ட ஆம் ஆம்னு சொல்லி பாருங்கள், குடும்பம் நல்லாயிருக்கும். இது மாதிரி இந்த 2 பேருக்கு கற்பனை, குழந்தைகளுக்கு கற்பனை. இந்த குழந்தைகளுக்கு இருக்கிற மாதிரி வளர வளர அறிவு வளர வளர அறிவின் முதிர்ச்சி கற்பனையில் வளரும். இந்த கற்பனை தான் உண்மையில் வாழ்க்கையின் அடித்தளமாக இருக்கிறது. அது கலையில் வருகிற போது கற்பனை விற்பனையாவது திரைப்படமாக வெற்றி அடைகிறது. நடுவர் அவர்களே, ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி கூட எடுத்த படங்கள்ல இருந்து ஒரு பாத்திரத்தினுடைய பேரை சொன்னா, நடிகர்கள் பேர் இல்லை, பாத்திரத்தினுடைய பேரை சொன்னால இன்றைக்கும் மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. சப்பானி, மயிலு மயிலு, பரட்டை. அந்த பரட்டன்னு எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, அந்த ஸ்ரீதேவிகிட்ட கமல் பேசுவார் பாருங்க, அந்த டயலாக்கு. ஸ்ரீதேவி பரட்டையோட அன்பை டெஸ்ட் பண்ணுவாள். பரட்டை, நான் செத்தா நீ செத்துருவியா? அதுக்கு சப்பானி பதில், மயில நான் செத்தா உன்னை யார் பார்த்துக்குவா, அதனால் நான் சாக மாட்டேன் அப்படின்ட்டு அந்த வெத்தலையை போட்டு மெல்லுவார் பாருங்க. அப்படிப்பட்ட நடிகருக்கு தான் இன்னைக்கு செவாலிய விருது கொடுத்து இன்னைக்கு மிகப்பெரிய கௌரவம் இன்னைக்கு ஒரு தமிழ் நடிகருக்கு கிடைச்சிது. கட்டபொம்மனை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்ததில்லை. வஉசியை பார்த்துருக்கீங்களா? பார்த்ததில்லை. சரி, சிவபெருமானையாவது பார்த்துருக்கீங்களா? உயிரோட வாழ்ந்த இவங்களே நான் பார்த்ததில்லை. சிவபெருமானை போய் நான் எங்கே மேலோகத்துக்கு போய் தான் பார்க்கணும். ஆனால் எங்கள் ஊர் கவிஞர் தங்கமூர்த்தி சொல்லுவார், உயிர் கொடுத்தது இறைவன் என்கிறார்கள், ஆனால் சிவாஜி கணேசன் இறைவனுக்கே உயிர் கொடுத்தவன். இன்னைக்கு ஏன் சிவாஜி கணேசனுக்கு அடுத்து கமல்னு சொல்கிறோம்னு சொன்னால், அவர் ஒரே ஒரு படம், வசூல் ராஜா MBBSன்னு ஒரு படம். அந்த படத்தில் அவருக்கு சம்மந்தமே இல்லாத டாக்டர் வேஷத்தில் நடிப்பார். ஒரு கோமாவில் இருக்கிற ஒரு நோயாளியை வெளியில் கொண்டு வருவார். அப்போ ஒரு வசனம் சொல்லுவார், நிறைய பேர் கவனிச்சிருக்க மாட்டீங்க. என்ன தெரியுமா சொல்லுவார்? அவங்ககிட்ட பேசிக்கிட்டே வருவார். இந்த பாரு, நான் தான் சாமின்னு டாக்டர் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கான். சாமி இருக்குன்னு சொல்கிறான் பாரு, அவனை நம்பு. சாமி இல்லைன்னு சொல்கிறான் பாரு, அவனை கூட நம்பு. நான் தான் சாமிங்கிறான் பாரு, அவனை மட்டும் நம்பிடாத. என்ன வசனம் நடுகிறவர்களே! நீங்கள் டாக்டருக்கும் லாயருக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க பார்ப்போம். டாக்டருக்கும் லாயருக்குமா? டாக்டர் ஆஸ்பத்திரியில் இருப்பார், லாயர் கோர்ட்டில் இருப்பார். இதை தவிர எனக்கு வேறு வித்தியாசம் தெரில. டாக்டர் சரியா இல்லைன்னா கேஸ் முடிஞ்சிடும், லாயர் சரியா இல்லைன்னா கேஸ் இழுத்துக்கிட்டே இருக்குதான். இதுதான் வித்தியாசம். எங்கே இருந்தியா சிந்திப்பீங்க இப்படிலாம்? இந்த பட்டுக்கோட்டை மாதிரி அதுக்கப்புறம் கண்ணதாசனுடைய உச்சத்தையெல்லாம் சொல்லலாம். அதே மாதிரி அதுக்கப்புறம் வைரமுத்து வந்தார். இப்போ அண்மையில் காலமான கவிஞர்னா முத்துக்குமார் 2 முறை தேசிய விருது வாங்கினார். எழுதுனது வெறும் 15 ஆண்டுகள் தான். எழுதுனது வெறும் 150 படம் தான், 1500 பாட்டு தான். ஆனால் அவர் எழுதின சில பாடல்களை மறக்கவே முடியல நடுவர் அவர்களே. அதில் அதில் அவர் சொல்கிற வசனம் ஒன்று இருக்குது.
ஆனந்த யாழை மீட்டுகிறாய் பாட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான். அதில் ஒரு வசனத்தோடு ஆரம்பிப்பார். பெண் பிள்ளைகளை பெற்ற அப்பாக்களுக்கு தான் தெரியும் முத்தம் காமத்தோடு தொடர்பில்லை என்று. நடுவரவர்களே, அதில் வர்ற பாட்டு, ஆனந்த யாழை மீட்டுகிறாய் அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய், அன்பெனும் குடையை நீட்டுகிறாய் அதில் 1000 மழை துளி கூட்டுகிறாய், இரு நெஞ்சம் இணைந்து பேசிட உலகில் பாஷைகள் எதுவும் தேவையில்லை. நல்ல கவனிங்க நடுவர்களே, இரு நெஞ்சம் இணைந்து பேசிட உலகில் பாஷைகள் எதுவும் தேவையில்லை. குழந்தைகிட்ட தன்னுடைய மகள்கிட்ட பேசுவார். கற்பனை இந்த கவிஞனை சாகா வரம் பெற்றவனாக மாற்றுகிறது இல்லையா நடுவர்களே? படம் வெற்றி என்பது இந்த கற்பனையிலிருந்து தானே தொடங்குகிறது. நீங்கள் ஆசிரியர் தினத்தன்னைக்கு எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம் இருக்கு. அந்த படம் தான் அப்பா. அது உண்மையிலேயே படம் இல்லை, பாடம். பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் அனைவருக்குமான பாடம். அதில் ஒரே ஒரு சீன் வரும். பையன் பள்ளிக்கூடத்தில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு வர சொல்லியிருப்பாங்க, ஒரு தாஜ்மஹால் பண்ணிட்டு வர சொல்லியிருப்பாங்க. இவர் வேலை மணக்கிட்டு பையனோட உட்காந்து அந்த பையனையே செய்ய வச்சு கொண்டு போவார். அந்த ப்ரைவேட் ஸ்கூல் மிஸ்ஸு என்ன பண்ணிடுவாங்கன்னா வெரி புவர் அப்படின்னு போட்டுருவாங்க. கடையில் வாங்கி கொண்டாந்து ஒருத்தன் காமிச்சிருப்பான், அதுக்கு வெரி குட் அப்படின்னு போட்டுருவாங்க. இதுதான் வித்தியாசம். ஒரு தனியார் பள்ளியில் பிள்ளைங்களுடைய கற்பனைக்கு இடம் தர மாட்டார்கள். ஆனால் அரசு பள்ளியாக இருந்தால் அவனுடைய கற்பனைக்கு இடம் தருவார்கள் என்று அப்பா படம் பாடம் நடத்தியது. நான் முடிவாக சொல்லுகிறேன், NSK என்கிற மாபெரும் கலைஞனை அவனுடைய வெற்றியை பற்றி எம்ஜிஆர் அவர்கள் சொன்னது, அவர் கற்பனையில் தன்னுடைய படைப்புகளை கொண்டு வந்தார், வெற்றி பெற்றார் என்று எம்ஜிஆர் சொன்ன பிறகு நாம் வேறு என்ன சொல்ல இருக்கிறது? என நடுவர்களே, திரைப்படங்களின் வெற்றியை தீர்மானிப்பது கற்பனையே, அற்புத கற்பனையே என்று நீங்கள் கற்பனையால் உயர்ந்த கலைஞர் என்பதனால் அந்த தீர்ப்பை தரும்படி அன்போடு கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையாக கவிஞர் முத்துநிலவன் அவருடைய பேரில் பாதி உள்ள இன்னொரு கவிஞரை, அந்த மாபெரும் கவிஞனுக்கு கலைஞர் தொலைக்காட்சி உலகம் முழுவதும் ஒரு அஞ்சலி செலுத்தியதற்கு உண்மையிலேயே நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். அருமையாக பேசினார். அதில் அவர் அந்த கற்பனையில், டைரக்டருடைய கற்பனையில் உதித்த பாத்திரங்கள்லாம் சொன்னார் பாருங்க. சப்பானி, பரட்டை. அதில் பரட்டையா நம்பால் சூப்பர் ஸ்டாரு. அடாடாடாடாடா, அந்த பரட்டைங்கிற கேரக்டரை ஒரு பீடியை வச்சுக்கிட்டு கிளப்பியிருப்பார் சூப்பர் ஸ்டாரு. சப்பானிக்கு இணையான ஒரு கேரக்டர், அருமையாக இருக்காது. அன்னைக்கு உணர்வுகளை வெளிப்படுத்திய மக்களுக்கு சிவாஜி கணேசனுடைய நடிப்பு உணர்வுகளோடு கலந்திருந்ததுனால சிவாஜி கணேசனுடைய படத்தில் எல்லாரும் கண்ணீர் விட்டு அழுதார்கள், கோபப்பட்டார்கள், வேதனைப்பட்டார்கள், உணர்ச்சி வசப்பட்டார்கள். அனைத்து உணர்வுகளையும் வெளிப்படுத்திய ஒரு அற்புதமான ஒரே கலைஞன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் என்கிற அந்த நடிகனுக்கு இணையான ஒரு நடிகனை இன்னைக்கு பார்க்க முடியுமா? அருமையாக சொன்னார், பின்னி எடுத்துட்டார். அதுக்கு பதில் சொல்லணும். வாங்க கோவி ராஜேந்திரன். நடுவர் அவர்களே, முத்துநிலவன் வந்தார். அவங்க 2 பேரும் சின்ன பிள்ளைங்க, இன்னும் கொஞ்சம் நாளைக்கு கனவு கண்டுகிட்டு இருப்பாங்க. இன்னும் கல்யாணம் ஆகலை, கொஞ்சம் நாளைக்கு கனவு கண்டுகிட்டு இருப்பாங்க. அவங்க அந்த அணியில் பேசுறது நியாயம். இவர் முறைப்படி எங்கள் அணிலங்களில் பேசியிருக்கணும். இவருக்கு போய் இன்னும் கற்பனை என்ன பேச நடுவர் அவர்களே. இன்னைக்கு கற்பனைப்படுத்துகிற பாடு பயலெல்லாம் இன்னைக்கு கற்பனையில் கொன்று எடுக்கிறான். நடுவர் அவர்களே, கொன்று எடுக்கிறேன். நான் வகுப்பில் பாடம் நடத்திட்டு இருக்கேன், இலக்கணம் சொல்லி கொடுக்குறேன். இந்த ஆண்பால் பெண்பாலை பற்றி நடத்திக்கிட்டு இருக்கேன். இப்போ ஆண்பாலை பற்றி நடத்துகிறேன். ஆண்பால்லாம் ஒன்றும் இல்லைடா, கடைசியில் அண்ணுன்னு முடியும். இதெல்லாம் ஆண்பால்னு. இப்போ ராமன், முருகன், கந்தன் இதெல்லாம் ஆண்பால் தானே. ஒரு பையன் எழுந்திரிச்சு கேட்டான், அப்போ சிம்ரன் அது என்ன பால் சார்னா? என்னங்க கற்பனை இன்னைக்கு! அடாடாடா. நடுவர் அவர்களே, மனித குரங்குக்கு வால் இருக்கான்னு கேட்டேன். ஒரு பையன் சொன்னான், திரும்பி நில்லுங்க சார் பார்த்து சொல்கிறாங்கண்ணா. இப்போ முத்துநிலவன் உங்களை ஒரு கேள்வி கேட்டார், டாக்டருக்கும் வக்கீலுக்கும் என்ன வித்தியாசம்னு. நடுவர் அவர்களே, இப்போ நான் உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன், வாழ்க்கைக்கும் வழுக்கைக்கும் என்ன வித்தியாசம்? வாழ்க்கை வாழ்கிறது, வாழ்க்கை முடிய போகிற நேரத்தில் வர்றது வழுக்கை, அவ்வளோதான். இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறது? அது இல்லை நடுவர் அவர்களே, நான் அனுபவத்தில் சொல்கிறேன். வாழ்க்கைன்னா போர் அடிக்கும், வழுக்கைன்னா கிளார் அடிக்கும். இதுதான் நடுவர் அவர்களே, இதுதான் அனுபவம். நடுவர் அவருடைய எங்களுடைய அனுபவத்தால் ஏற்பட்ட ஒரு பாடல் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் பாடமாக வைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் அதுதானே நடுவர் அவர்களே, அதுதானே அனுபவத்தினுடைய முதிர்ச்சி.
ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே, வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. இன்றைக்கு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் பாடமாக்க வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது அனுபவத்தினுடைய முதிர்ச்சி இல்லையா நடுவர் அவர்களே? நடுவர் அவர்களே, ஒரு காலத்தில் தயாரிப்பாளர்கள், டைரக்டர்கள் இவர்களுடைய பேரை தான் வால் போஸ்டில் போடுவாங்க. ஆனால் நம்முடைய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் வசனம் எழுதிய பிறகுதான் வசனகர்த்தா யார் என்கிற அந்த பெயரை கூட வால் போஸ்டில் போடுவாங்க நடுவர் அவர்களே. கலைஞர் அவர்கள் வசனம் எழுதுகிறார் அப்படின்னு சொன்னால் அந்த படம் வெற்றிக்கு உத்தரவாதமாக அந்த காலத்தில் கருதப்பட்டது நடுவர் அவர்களே. அருமையா, என்ன அருமையா ஒரு இப்போ இன்னைக்கு கமலஹாசனை பற்றி அருமையாக சொன்னார் நம்முடைய முத்துநிலவன், சொன்னார் கமலஹாசனை பற்றி. நடுவர் அவர்களே, கமலஹாசனுக்கு இந்த விருது இன்றைக்கு சாதாரணமாக கிடைத்து விடவில்லை, அவருடைய அனுபவத்தினுடைய முதிர்ச்சிக்கு கிடைத்த விருது நடுவர் அவர்களே. அவர் ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார், சட்டம் என் கையில் அப்படிங்கிற ஒரு படத்துக்காக அந்த சென்னை பாஷையில் பேசுகிறதுக்கு நான் லூஸ் மோகனிடம் அந்த பாஷையை கற்றுக்கொண்டேன் அப்படின்னார். அதே மாதிரி சதி லீலாவதி அப்படிங்கிற ஒரு படத்தில் நான் அந்த கோயமுத்தூர் பாஷையை பேசுகிறதுக்கு கோவை சரளா அவர்களிடம் நான் அதை கற்றுக்கொண்டேன் அப்படின்னார். அதே போல தெனாலி என்கிற படத்திலே நான் அந்த இலங்கை பாஷையை பேசுவதற்கு நம்முடைய இலங்கை அறிவிப்பாளர் அப்துல் ஹமீத் அவர்களிடமிருந்து நான் அந்த பாஷையை கற்றுக்கொண்டேன் என்று சொன்னார். அவர்களுக்கு பட்ட கஷ்டங்கள், அனுபவங்கள் நடுவர்களே. இந்த சாப்பாட்டை வைத்து ஒரு அருமையான அனுபவ முதிர்ச்சி பாடல் அன்றைக்கு கொடுத்தான். அது மாதிரி ஒரு பாடல் இருக்குன்னு முத்துநிலவன் நீங்க சொல்லுங்க. இப்பயே நான் 10 லட்சம் ரூபா தர்றேன் நடுவர்கிட்ட இருந்து வாங்கி. அடே அப்பா, அப்படி என்னையா பாட்டு? என்ன பாட்டு நடுவர் அவர்களே? குலாம் காதிர் புலாலிலே கறி கிடக்குது, அது அனுமந்தராவ் அவியலிலே கலந்திருக்குது, மேரியம்மா கேரியலில் எராயிருக்குது, மேரியம்மா கேரியலில் எராயிருக்குது, அது பத்மநாத ஐயர் வீட்டு குழம்பில் கொதிக்குது, சமையலெல்லாம் கலக்குது, அது சமத்துவத்தை வளர்க்குது, சாதி சமய பேதம் எல்லாம் சோத்த கண்டா பறக்குது, ஐயா சோத்த கண்டா பறக்குது, வரதப்பா வரதப்பா கஞ்சி வரதப்பா, கஞ்சி களையும் தன்னை தலையில் தாங்கி வஞ்சி வரதப்பா. கடாடாட அந்த கற்பனை படுத்துற பாடு நடுவர்களே. இன்னொரு பாட்டு கற்பனை. இச்சித்தா ஓ கண்ணங்களை பிச்சித்தா உன் கண்ணங்களை பிச்சித்தா. இவன் கண்ணங்களை பிச்சு கொடுக்கணுமா, அவன் முத்தம் கொடுத்து கூரியரில் அனுப்பி விடுவானா? என்ன கற்பனை பாருங்க. என்ன இதெல்லாம், இதனால இந்த சமுதாயத்துக்கு என்ன நன்மை நடுவர்களே? வருமானத்திற்காக பாடல் எழுதாமல் தன்மானத்திற்காக பாடல் எழுதிய ஒரே கவிஞன் மக்கள் கவிஞன் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் நடுவர்களே. அவர்தான் முத்தங்கிற வார்த்தை அவர்தான் எழுதினார் பாட்டு. இயக்குநர்கள் போய் அவர்கிட்ட கேட்டாங்க, முத்தம் வர்ற மாதிரி ஒரு பாட்டு எழுதணும் அப்படின்னு. முடியாதுன்ட்டார். சரி, முத்தங்கிற பொருள் வர்ற மாதிரியாவது எழுதி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ எழுதி கொடுத்தார் நடுவர் அவர்களே. கன்னத்தில் ஒண்ணே கடனாக தாடா, கண்ணுக்குள் விளையாடும் சிலையே நீ வாடா, எண்ணத்தில் உனக்காக இடம் நான் தருவேன், எனக்கு இனி நீ என்னென்ன தருவாய், வல்லமை சேர நல்லவனாக வளர்ந்தாலே போதுமடா, வளர்ந்தாலே போதுமடா, உன்னை கண்டு நான் ஆட என்னை கண்டு நீ ஆட, உல்லாசம் பொங்கும் இன்ப தீபாவளி. என்ன அருமையான அனுபவம் நடுவர் அவர்களே. அற்புத கற்பனை என்பது ஒரு பறக்கக்கூடிய விமானம். ஆனால் எங்களுடைய அனுபவம் இருக்கு பாருங்க, அது அந்த விமான நிலையத்தினுடைய கட்டுப்பாட்டு அறை. அந்த பறக்கக்கூடிய விமானம் எங்களுடைய கட்டுப்பாட்டு அறைங்கிற அனுபவத்தோடு தொடர்பு வைத்துக் கொண்டால் மட்டும்தான் அந்த விமானம் ஒழுங்காக பறக்க முடியும் நடுவர் அவர்களே. அதை மறந்துடக்கூடாது. சும்மாரு ராஜேந்திரா, இப்போ ஒரு விமானத்தை காணா போட்டு கட்டுப்பாட்டு அறையே எங்கே இருக்குன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீ நியூஸ் பேப்பரை வாசிக்காமல் இங்கே வந்து அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்க, இன்னும் கண்டுபிடிக்க முடியல. கற்பனை என்பது அது வெறும் கவர்ச்சி. எங்களுடைய அனுபவம் இருக்கு பாருங்க, அதுதான் முதிர்ச்சி. இந்த கற்பனை இருக்கு பாருங்க நடுவர்களே, அது வெறும் நடிப்பு. எங்களுடைய அனுபவம் இருக்கிறதே அதுதான் துடிப்பு நடுவர்களே. இந்த
கற்பனை இருக்கு பாருங்க, இது வெறும் உதட்டு சாயம். எங்களுடைய அனுபவம் இருக்கு பாருங்க, அதுதான் விவசாயம், அதுதான் விவசாயம். அந்த அப்படிப்பட்ட அருமையான அனுபவங்களை கொண்டிருக்கக்கூடிய படங்கள் தான் இந்த சமுதாயத்தில் வெற்றி பெறும் என்று சொல்லி நடுவர் அவர்களே, திரைப்படங்கள் மட்டுமல்ல, ஒருவன் வாழ்விலை ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னாலும் நமக்கு அனுபவம் தான் தேவை, அனுபவம் தான் தேவை, அனுபவம் தான் தேவை என்று சொல்லி அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ராஜேந்திரன் ரொம்ப அற்புதமாக பேசினார். பட்டுக்கோட்டைக்காரரில் பின்னிட்டார். அதில் இப்போ பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாட்டை இயக்குனர் பாலா எடுத்து தார தப்பட்டையில் போட்டிருப்பார் பாருங்க. அத்தான் உங்கள் கண்கள் எங்கே அத்தான், கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டே, மானே வளர்த்தவனே வெறுத்து விட்டாண்டே, எதிரில் வந்து கொடுக்கவில்லை, எதிலும் எங்கு நடக்கவில்லை, எங்கிருந்தோ ஏவி விட்டான் கிளியை, அது என் தலையில் போட்டதடி பழியை, ஜஞ்சக்கு ஜக்கா ஜஞ்சக்கு ஜக்கான்னு அடிச்சுட்டு ஆடிட்டு வர்றான் பாருங்க. அன்னைக்கு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அனுபவத்தில் எழுதின பாட்டு இன்னைக்கு பாலா எடுத்து பயன்படுத்துகிறாருன்னா அந்த அனுபவம் தான். அருமையாக பேசினார், பின்னி எடுத்து விட்டார். இன்றைக்கி அவர் பேசினதில் ரொம்ப அற்புதமான ஒரு பேச்சு. ஒரு காலத்தில் ஒரு நாட்டில் ஒரு தவறு நடந்துச்சுன்னா அந்த துறையைச் சேர்ந்த அமைச்சர் ராஜினாமா செஞ்சார். அரியலூரில் விபத்து நடந்ததுக்காக அன்று ரயில்வே துறை அமைச்சராக இருந்த லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் தனது பதவியை ராஜினாமா செய்தார். என்னுடைய இப்போ காலகட்டத்தில் இப்படி நடந்திருக்கேன்ட்டு. இன்னைக்கு இந்தியாவிலேயே இதுவரைக்கும் கண்டிராத வகையில் ரயில்வே கம்பார்ட்மெண்ட்டில் ஓட்டையை போட்டு 5.25 கோடியாக ஆட்டையை போட்டிருக்கான். ஆனால் அன்னைக்கு ஆட்டையை போட்டதுலேருந்து போலீஸ் அதிகாரிகள்லாம் எஸ் this train is came from Salem to Chennai. It's happening between Virudhachalam and Thamaram. Agaga, Wagaga. The CCTV camera ஒன்றையும் காண. எப்படித்தான் ஓட்டையை போட்டாங்களோ. இவ்வளவு பெரிய காவல்துறையில் இப்படி நடந்திருக்க, நான் இதுக்கு மேலே நீங்கள் பில்லை பண்ணிக்க வேண்டியதுதான். காவல்துறைக்கு பொறுப்பாக இருக்கவங்க என்ன செஞ்சுருக்கணும்? இன்றைக்கி அப்படி ஒரு இருக்கா அனுபவம், அந்த அனுபவத்தை இன்றைக்கி நம்ம பெற முடியுதா கேட்டார். அற்புதமான கேள்வி. இனி அதற்கு அடுத்து மகளிர் அணி அற்புத கற்பனையே அப்படிங்கிற அணிக்கு தன் இனிய குரலால் பாடலால் உங்களை மகிழ்விக்க பேராசிரியர் சீமா வருகிறார். பலத்த கரவொலியோடு சீமாவை வரவேற்கணும். ஐயா, 6ஐயும் சரி 60ஐயும் சரி கட்டி போடக்கூடிய ஒரு வல்லமை யாருக்கு இருக்கு அப்படின்னா நிச்சயமாக எங்க கற்பனைக்கு மட்டும்தாங்க ஐயா இருக்கு. ஐயா, அந்த காலத்திலும் சரி இந்த காலத்திலையுமே சரி ஒரு பெண்ணை வர்ணிப்பதற்கு எங்க கற்பனையை தவிர வேற வழியே இல்லைங்க. அழகா அந்த காலத்துல ஒரு பெண்மையை வர்ணிச்சு எங்களுடைய கவிஞர் தன்னுடைய பாடல் அழகா வெளியிடுறாரு. எப்படி தெரியுங்களா? செந்தமிழ் தேன் மொழியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள், நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள், பைங்கனி இதழில் பழரசம் தருவாள், பருகிட தலை குனிவாள், அவள் செந்தமிழ் தேன் மொழியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள், நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள். ஆஹா, கண்களில் நீலம் அணிந்தவளோ, அதை கடலினில் கொண்டு கரைத்தவளோ, பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொள்ளும் பேரழகெல்லாம் படைத்தவளோ, அவள் செந்தமிழ் தேன் மொழியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள், நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள், பைங்கனி இதழில் பழரசம் தருவாள், பருகிட தலை குனிவாள். மாலையிட்ட மங்கையில் இந்த பாட்டுக்கு டான்ஸ் பாருங்க, பள்ளிக்கூடத்தில் ட்ரில் செய்கிற மாதிரியே இருக்கேன். அவள் செந்தமிழ் தேன் மொழியால் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியால், அப்படியே மாஸ் ட்ரில் மாதிரியே ஆடிருப்பாங்க. அது இன்னொரு தடவை நீங்கள் டிவியில் பார்த்தா பாருங்களேன், அற்புதமாக இருக்கு. இப்படிப்பட்ட அற்புத கற்பனையால மட்டும்தான் நடுவர் அவர்களை என்னைக்குமே எங்களுடைய திரைப்படத்தை வெற்றி திரைப்படமாக கொண்டு வர முடியும். ஒண்ணுமில்லை நடுவர் அவர்களே, முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயா அவர்கள் தன்னுடைய கைவண்ணத்தாலே இயற்றிய ஒரு படம், வெற்றி திரைப்படம்
காலத்தால் அழிக்கப்பட முடியாத ஒரு திரைப்படம், காலத்தை வென்ற ஒரு திரைப்படம், பூம்புகார்னு ஒரு திரைப்படம் நடுவர் அவர்களே. அந்த திரைப்படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கோவலனும் கண்ணகியும் தன் கையில் இருக்க பொருட்களை எல்லாம் இழந்துட்டு வாணிகம் ஈட்டி பொருள் சம்பாதிக்கிறதுக்காக மதுரை மாநகரை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்ல காத்தடிக்குது. அந்த காத்தடிக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய மரங்களும் கொடிகளும் இலைகளும் அசைந்து கொண்டிருக்கின்றன. அந்த ஒரு இயல்பான ஒரு நிகழ்வை கூட என் கவிஞர் எவ்வளவு கற்பனையாக சொல்கிறார் என்று தெரியுமா? கோவலனும் கண்ணையும் மதுரை நகருக்குள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது அந்த செடி மரம் கொடியெல்லாம் ஆடிக்கொண்டிருக்கிறது. அப்போது என் கவிஞர் கூறுகிறார், ஐயோஹோ கோவலன் கண்ணகி, தயவு செய்து மதுரை மாநகருக்குள் வந்து விடாதீர்கள், இங்கே வந்தால் நீங்கள் கொலையுண்டு உங்கள் வாழ்க்கையை இழந்து விடுவீர்கள் என்று சொல்லி அந்த செடிகளும் மரங்களும் கொடிகளும் தலையை அசைத்து அசைத்து வேண்டாம் வேண்டாம் என்று கூறியது என்று சொன்னால் அதுதாங்க எங்களோட கற்பனை. அதே திரைப்படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கோவலன் கொலையுண்ட செய்தி கேட்ட கண்ணகி, கற்புக்கரசியான கண்ணகி, என் கணவன் கள்ளன் அல்ல, அவன் நிரபராதி என்று சொல்லி இந்த வழக்கை பாண்டிய மன்னன் கிட்ட எடுத்துட்டு போய் எப்படியாவது வழக்குறிஞ்சு ஆடி என் கணவன் கள்வன் அல்ல என்பதை நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக பாண்டிய மன்னனுடைய அரசவையை தேடி போய்கிட்டு இருக்காங்க. அப்படி போய்கிட்டு இருக்க நேரம் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் மங்கக்கூடிய மாலை நேரம். அதை கூட என் கவிஞர் கற்பனையால் கூறுகிறார். என்னவென்று தெரியுமா? கண்ணகி ஆக்ரோஷமாக தலைமுறையை விரித்துவிட்டு வந்து கொண்டிருக்கிறாள். ஐயோகோ அங்கு நடக்கவிருக்கும் விபரீதம் என்னவோ, அந்த விபரீதத்தை பார்க்கும் சக்தி எனக்கு கிடையாது என்று கூறி தன் கதிர்களை எல்லாம் சுருட்டி கொண்டு சூரியன் மலைக்கு பின்னால் சென்று ஒளிகிறான் என்று சொல்கிறாரே. இதுதான் நடுவர் அவர்களே எங்களுடைய கற்பனை. அதனால தான் நடுவர் அவர்களை சொல்கிறேன், திரைப்படத்தின் வெற்றியை பெரிதும் தீர்மானிப்பது அற்புத கற்பனைன்னு சொல்லி. ஐயா ஒன்றும் இல்லைங்க, இயந்திரம் அப்படின்றது என்ன தெரியுங்களா? மனுஷனோட வேலையை எது பாதியாக குறைச்சி கொடுக்குதோ அதுதான் இயந்திரம், அதுதான் மிஷின். ஆனால் அந்த மிஷினுக்குள்ளேயும் ஒரு இதயம் இருக்கும், அந்த இதயத்துக்குள்ளேயும் ஒரு காதல் வரும்னு சொன்னாங்க பார்த்தீங்களா? இன்றும் என்றுமே எங்களுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவங்க ஆக்ட் பண்ண எந்திரன் ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிஷினுக்கு லவ் வருது. எங்கேயாவது மிஷினுக்கு லவ் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா நடுவர் அவர்களே? ஆனா என்னுடைய கவிஞன் கொண்டு வராரு, லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டா அப்புறம் எங்களுக்கெல்லாம் பொண்ணு கிடைக்காச்சு, இளைஞர்களுக்கு பொண்ணு கிடைக்காம போயிடும். அந்த இயந்திரத்திற்குள்ளும் ஒரு காதல் வருகிறது. அந்த காதல் கதையை கூட அற்புதமா சொல்கிறார் நடுவர் அவர்களே. எங்களுடைய ரஜினிகாந்த் சார் ஏகப்பட்ட திரைப்படங்கள் நடித்திருக்கிறார். நீங்கள் எல்லாம் சொல்லலாம் ரஜினிகாந்த் சார் வந்து ஒரு அனுபவம் மிக்கவர், அதனால் தான் அந்த திரைப்படம் வெற்றி பெற்றது என்று. ரஜினிகாந்த் சார் மிகப்பெரிய அனுபவம் மிக்கவர், நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனா அதே திரைப்படத்துக்கு கூட இன்னும் ஒரு 2-3 திரைப்படத்தை எடுத்துக்கோங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா குசேலன் ஒரு திரைப்படம். அந்த திரைப்படம் நல்ல ஒரு கதைக்கரு கொண்ட ஒரு திரைப்படம், அனுபவம் மிக்கவர்களால் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். ஆனால் அந்த திரைப்படத்தையும் எங்களுடைய எந்திரன் திரைப்படத்தையும் ஒப்பிட்டு பாருங்கள், வெற்றி பெற்ற திரைப்படம் என்பது உங்களுக்கே தெரியும் நடுவர் அவர்களே. ஆக ஒரு திரைப்படம் வெற்றியை பெரிதும் தீர்மானிப்பது எது என்று கேட்டீர்கள் என்று சொன்னால் எங்களுடைய அற்புத கற்பனையாக மட்டுமே இருக்க முடியும். ஐயா நீங்கள் ஜில்லா திரைப்படம் பார்த்துருக்கீங்களா? ஜில்லா அதை பார்க்காம இருப்போம் ஐயா. இளைய தளபதி நடித்த படம்ல ஜில்லா பார்த்துருக்கேன். எதுக்கு கேட்டீங்க? இப்போ ஐயா அதில் அழகாக எங்களுடைய கற்பனை கவிஞர் ஒரு பாட்டு எழுதியிருப்பார் தெரியுங்களா? எனக்கு பிடிச்ச பாட்டை நான் பாடவா? பாடுங்க ஐயா. கண்டாங்கி கண்டாங்கி கட்டி வந்த பொண்ணு, கண்ணாலே கிறுக்கேத்த கஞ்சா வச்ச கண்ணு, உன் கண்ணுக்கு 5 லட்சம் தாரேண்டி, உன் நெஞ்சுக்கு சொத்தெழுதி தாரேண்டி. கண்டாங்கி கண்டாங்கி கட்டி வந்த பொண்ணு, கண்டாலே கிறுக்கே தூங்கஞ்சா வச்ச கண்ணு, இந்த கண்ணுக்கு 5 லட்சம் போதாது, ஏன் நெஞ்சுக்கு சொத்தெழுதி தீராது, தள்ளி நில்லையா. இந்த பாடல் 5 லட்சம் பத்தாதுன்னா நான் ரயில்வேல ஓட்ட போட்டு தான் கொள்ளையடிக்கணும். கொடுக்கறத வாங்கிட்டு பேசாமல் இருக்க வேண்டிய ஆனா 5 லட்சம் பத்தாதுன்னா இப்போ ஓட்டை போட்டு கொள்ளையடிக்கத்தானே செய்வேன். அந்த பாடல் வரிகளை பாருங்க, முதல் வரியை பாருங்க, கண்டாங்கி கண்டாங்கி கட்டி வந்த பொண்ணு. ஒரு இயல்பான ஒரு வரியை என் கவிஞர் சொல்கிறார். அடுத்த வரியை எடுத்து பார்த்தீங்கள் என்றால், கண்டாங்கி கண்டாங்கி கட்டி வந்த பொண்ணு, கண்ணாலே கிறுக்கேத்தும் கஞ்சா வச்ச கண்ணு. அந்த கண்ணுக்கு இதை தவிர ஒரு இயற்கையான ஒரு ஊமையை கொண்டு வர முடியுமாங்க ஐயா? இதுதான் எங்களுடைய கற்பனை அப்படின்னு சொல்றது. இதே போலவே பார்த்தீங்கன்னா இன்னொரு தந்தை தன்னுடைய மகளை பார்த்து அழகா வர்ணிச்சு பாடுறாரு. எப்படி தெரியுங்களா? வா வா என் தேவதையே பொன்வாய்
பேசும் தாரகையே, பொய் வாழ்வின் பூரணமே, பெண் பூவேவா. கடைசியில் என்ன பாருங்க, தந்தைக்கும் தாயமுதம் சுரந்ததம்மா, என் தங்கத்தை மார்போடு அணைக்கையிலே. இதுதாங்க எங்களுடைய கற்பனை. தந்தைக்கு கூட தாயமுதம் சுரக்கும் என் மகளை நெஞ்சோடு அள்ளி வாரிக்கொள்ளும் போதுன்னு ஒரு தகப்பன் சொல்றாருன்னு சொன்னா இதுதாங்க எங்களுடைய கற்பனை. இந்த கற்பனையால மட்டும்தான் ஒவ்வொரு திரைப்படமுமே வெற்றி பெறுது. சாட்டை அப்படின்ற ஒரு திரைப்படத்தை நம்ம யாருமே மறந்துருக்க மாட்டோம். ஒரு வாதியார்னா எப்படி இருக்கணும், ஒரு வாதியார் எப்படி இருந்தால் மாணவன் எப்படி அவங்க கிட்ட ரியாக்ட் பண்ணுவான் அப்படின்றத அருமையாக தத்ரூபமாக எங்களுடைய கற்பனை நிறைந்த ஒரு படமாக வந்து சமுத்திரக்கனி அவர்கள் காமிச்சிருப்பார். அதாவது ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸால் மட்டும்தான் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு இணைப்பை வந்து உடைச்சிட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாலையும் சாதிக்க முடியும்னு ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. இன்றைக்கி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜில் லெக்சரராக போய் ஒர்க் பண்ண போகிறேன். இன்றைக்கி அந்த கற்பனையான திரைப்படத்தை பார்த்து எனக்குள்ள ஒரு அனுபவத்தை கொண்டு வந்துக்கிறேன். டபுளும் நாளைக்கு இப்படி இருந்தால் தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நம்மக்கிட்ட இப்படி ரியாக்ட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு அனுபவத்தை கற்றுத்தருவதே என்னுடைய கற்பனை திரைப்படம் தான் நடுவர் அவர்களே. அதனால தான் நடுவர் அவர்களை சொல்கிறேன், நிச்சயமாக திரைப்படத்தின் வெற்றியை பெரிதும் தீர்மானிப்பது அற்புத கற்பனையை என சொல்லிக்கொண்டு நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இடம் அமர்கிறேன். நன்றி, வணக்கம். ஆஹா, கற்பனை மிகுந்த பாடல்கள், கற்பனை மிகுந்த காட்சிகள் எல்லாவற்றையும் மிக அற்புதமாக தொகுத்து வழங்கிய சீமாவுக்கு பாராட்டுகள். அதுக்கு பதில் சொல்லணும், ஒரு மகளிருக்கு பதில் சொல்ல இன்னொரு பெண் வந்தால் தான் சரியான போட்டியாக இருக்கான். காரணம், வஞ்சிக்கோட்டை வாலிபன்லேருந்தே அந்த போட்டி தொடங்கிருச்சு. அதில் பார்த்தீங்கன்னா, கண்ணும் கண்ணும் கலந்து சொந்தம் கொண்டாடுதே, எண்ணம் போலே உள்ளம் பந்தாடுதே. பத்மினி உடனே வைஜெயந்தி மாலா, அல ஜெல்லு 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 வேண நானே ஜெகத்தை மயக்கிடுவேனே, கல 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 வேண பாராய் கண்ணில் அபிநயம் பாராய், ஆடுவேன் பாரடி பாடுவேன் கேளடி. உடனே PS வீரப்பா, சபாஸ், சரியான போட்டி. இப்போ எதுக்காகனா சீமாவுக்கு கரெக்டாக நீங்கள் போட்டியாக பாடணும். அதனால தான் வஞ்சிக்கோட்டை வாலிபனை இன்னைக்கு ஞாபகப்படுத்தியிருக்கேன். நடுவர் அவர்களை, மனித வாழ்க்கையே அனுபவம் தாங்க. பிறந்ததிலிருந்து இறக்குற வரைக்குமே மனித வாழ்வில் ஒவ்வொரு நிகழ்வும் அனுபவம் தான். அப்படிப்பட்ட அனுபவம் தான் நடுவர் அவர்களை ஒரு மனிதனை பண்படுத்துகிறது, பக்குவப்படுத்துகிறது. அப்போ ஒரு மனிதனையே பண்படுத்தக்கூடிய அனுபவம் அந்த மனிதன் உருவாக்கிய திரைப்படத்திற்கு மட்டும் வெற்றியை தராதா என்ன? அப்போ திரைப்படத்திற்கு வெற்றியை கொடுப்பது அனுபவ முதிர்ச்சியை தவிர கற்பனை அல்ல. நடுவர் அவர்களே, சினிமா படத்துறைக்கு வந்துடணும்னு சொல்லிட்டு இன்னைக்கும் கிராமத்திலிருந்து எத்தனையோ வாலிபர்கள் அத்தனை கனவுகளோடும் ஆசைகளோடும் கற்பனையோடும் வர்றாங்க. ஆனால் அவங்கெல்லாம் வெற்றி அடைஞ்சிடுறாங்களா வந்தவங்கெல்லாம் அப்படின்னா இல்லை. அதிலும் ஒரு வாசகம் வரும், என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உன்னுடைய எண்ணம் விண்ணை தொட வேண்டுமானால் உன் வியர்வை மண்ணை தொட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த அடிப்படையில் அத்தனை கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவித்து அதிலிருந்து அனுபவங்களை கற்றுக்கொண்டு பட்டுக்கோட்டை பாடல் வரிகள் இந்த இடத்துல சொல்லணும். காயும் ஒரு நாள் கனியாகும், நம் கனவும் ஒரு நாள் நனவாகும்னு சொல்லியிருப்பார். அந்த வரிகளை நெஞ்சில் சுமந்து கொண்டு அனுபவத்தை கற்றுக்கொண்டு களத்தில் இறங்குபவர்கள் தான் வெற்றி பெறுகிறார்களே தவிர கற்பனையை பயன்படுத்துபவர்கள் வெற்றி பெறுவதில்லை. அந்த அடிப்படையில் எங்கள் மண்ணுக்கு சொந்தக்காரர் நடுவர் அவர்களே, கம்ப பள்ளத்தாக்கை சார்ந்தவர் பாலா, சேது, நந்தா, பிதாமகன், நான் கடவுள், பரதேசி, எத்தனை வெற்றி படங்களை கொடுத்திருக்கிறார் அவர். ஆனால் அந்த வெற்றி படங்களை கொடுப்பதற்கு முன்பு எந்த அனுபவத்தை எடுத்தார் தெரியுங்களா? பாலு மகேந்திரான்ற டைரக்டர்கிட்ட உதவி இயக்குனராக இருந்த அனுபவத்தை எடுத்ததனால்தான் அவரால் அந்த வெற்றி படங்களை கொடுக்க முடிந்ததே தவிர அவர் கற்பனையில் அல்ல. இலக்கியங்கள், நம்மளாம் இலக்கியத்தை படித்தோன்னா அப்படியே படிச்சுட்டு விட்டுட்டு போயிடுவோம். ஆனால் அதே இலக்கியத்தில், சங்க இலக்கியத்தில் 10 பாட்டில் புறநானூறுன்னு ஒரு இலக்கியம் இருக்குது. அதில் 74வது பாட்டில் ஒரு கதை, நம்ம சின்ன வயசுல இந்த கதை கேட்டிருக்கோம். சேரன் கணைக்கால் இரும்பொறையை பற்றி. அந்த சேரன் கணைக்கால் இரும்பொறைக்கும் சோழ மன்னன் கோச்சங்கனானுக்கும் போர் நடக்கும். போரில் சேர மன்னன் கணைக்கால் இரும்பொறை தோற்று விடுகிறான். குடவாயில் சிறையில் அடைக்கப்படுறான். தண்ணி தாகம், சிறை காவலாளிகிட்ட கேட்குறான். அலட்சியத்தோட காலதாமதத்தோட இடது கையில் கொண்டு வந்து கொடுப்பான் அந்த காவலாளி.
இந்த தண்ணியை வாங்கி குடிச்சிட்டு நான் உயிர் வாழணுமான்னு எண்ணிய அந்த மன்னன் அதை வாங்கி கொடுக்காமையே இறந்துருவான். அப்படிப்பட்ட அந்த இரும்பொறைக்கு நடந்த அந்த ஒரு கருத்தை, அந்த கான்செப்டை மையமாக வைத்துதான் வியட்நாம் வீடு சுந்தரம்னு சொல்லக்கூடியவர் 1973 கௌரவன்ற படத்தை எடுத்தார். அந்த படத்தில் மிக அற்புதமாக பாரிஸ்டர் ரஜினிகாந்தாக நம்மளுடைய சிவாஜி கணேசன் நடிச்சிருப்பார். எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு கான்செப்டை வைத்து ஒரு படம், அனுபவத்தை வைத்து ஒரு படம் எடுத்து வெற்றி பெற்றது. உண்மையிலே அண்மையில் மறைந்த டைரக்டர் வியட்நாம் வீடு சுந்தரத்தை உண்மையிலே நினைவுபடுத்தினீங்க. நிறைய கலைஞர்களுக்கு அஞ்சலி செலுத்துறதுக்குன்னே இந்த தலைப்பை கலைஞர் தொலைக்காட்சி தேர்வு செய்திருக்கு. அந்த வியட்நாம் வீடு சுந்தரம் டைரக்ட் பண்ண கௌரவம் படத்தில் சிவாஜி கணேசனும் பன்றிபாய் நடித்த காட்சியை பார்த்துருக்கணுமே. செலமா எங்கடையவன் போயிட்டானா, ஆற்ற விட்டே போயிட்டானா, வேற உள்ளடே கிளிக்கு இறக்க முளைச்சுடுத்தோ, ஆற்ற விட்டு பறந்து போயிடுத்தோ, பாலூட்டி வளர்த்த கிளி பழங்கொடுத்து பார்த்த கிளி, நான் வளர்த்த பச்சை கிளி நாளை வரும் கச்சேரிக்கு. எத்தனை பேர் கண்ணீர் விட்டான். அந்த வியட்நாம் வீடு சுந்தரம் படத்தினுடைய அந்த கௌரவம் படத்தில் பாரிஸ்டர் ரஜினிகாந்தாகவே வாழ்ந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். அப்படியே அப்பா. தன்னிலை தாழாமையும் தாழ்ந்த கால் உயிர் வாழாமையும் மானம் எனப்படும். அந்த படத்துல இறுதியாக இந்த வசனத்தை சொல்லி தான் அந்த படமே முடியும். அப்படி அந்த ஒரு கான்செப்டை தான் படித்த இலக்கியத்தில் கிடைத்த அனுபவத்தை வைத்து ஒரு படம் எடுத்து வெற்றி பெற்றிருக்கிறாள் என்றால் திரைப்படத்தின் வெற்றிக்கு அனுபவ முதிர்ச்சி தான் காரணமாக இருந்திருக்குதே தவிர உங்களுடைய கற்பனை காரணமாக இல்லை. அதே மாதிரி தான் புதுமை பித்தனுடைய சிற்றன்னைன்னு ஒரு நாவல். அந்த நாவலை படித்த மகேந்திரன் இயக்குனர் அதில் இருக்கிற ஒரு பகுதியை எடுத்து அதில் கிடைத்த அனுபவத்தை வைத்து தான் உதிரிப்பூக்கள்னு ஒரு படத்தையே செஞ்சு வெற்றி அடைந்தார். இப்படி சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை, தன்னை பாதித்த விஷயங்களை கதையின் கருவாக கொடுத்து வெற்றி பெற்றவ நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய திரைப்படங்கள் இருக்குது. ஒன்றும் இல்லைங்க, போன புதன்கிழமை நம்ம கலைஞர் சேனலில் போட்டாங்க முத்துக்கு முத்தாகன்னு ஒரு படம். இரவு சோபா காமிச்சாங்க. அந்த படத்தை நான் 5வது முறை பார்க்குறேன். இதுக்கு முன்னாடியே 4 முறை பார்த்துருக்குறேன். ஆனால் 5வது முறை பார்க்கும் பொழுதும் என்னையும் அறியாமல் அந்த பாத்திரத்தோடையே நானும் பயணிக்கிறேன். அவங்க அழுகிறப்ப என்னையும் அறியாமல் என் கண்ணில் தண்ணீர் வருகிறது என்றால் அதுதான் அனுபவத்தில் வந்த படம். அந்த படத்தில் வேற ஒன்றுமே இல்லைங்க. ஒரு கிராம சூழல், அங்கே வர்ற காட்சிகள், சம்பவங்கள் எல்லாம் கிராமத்தை மையமாக வச்சு எடுத்திருப்பாங்க. 5 பிள்ளைகளை பெற்ற பெற்றோர் உறவின்றி தனிமையில் வாடக்கூடிய அந்த சோகத்தை தான் அந்த படத்தினுடைய அடிநாதம். அதை தான் காட்டியிருப்பாங்க. அப்படி எத்தனை படங்கள். தங்க மீன்கள்னு ஒரு படம். உண்மையிலே ஒரு அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் இருக்கக்கூடிய அந்த பாசத்தை, அன்பை, பரிவை யதார்த்தமாகவும் கவித்துவத்தோடும் சொன்ன ஒரே படம் அப்படின்னா தங்க மீன்கள் படம் தாங்க. அதில் ஒரு கேரக்டர் வரும், எவிட்டான்னு ஒரு டீச்சர் கேரக்டர். உண்மையிலே அந்த படத்தை பார்க்குறப்ப நான் மிகவும் பெருமைப்பட்டேன். ஏன் தெரியுங்களா? அந்த செல்லமான அந்த குழந்தையோட கேரக்டர், அந்த குழந்தைக்கு கிளாஸ் டீச்சரே கிடையாது எவிட்டா. ஆனாலும் அந்த செல்லம்மாவுக்கு எவிட்டா மிஸ்ஸை தான் பிடிக்கும். ஏன் எனக்கு பிடிக்கும்னா என்னுடைய மாணவிகளுக்கும் நான் எவிட்டா மிஸ்ஸை போலயே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னுடைய கல்லூரி மாணவிகளுக்கு எல்லாருக்கும் நான் ஒரு ஆசிரியராக மட்டும் இருக்க விரும்பவில்லை, ஒரு சிறந்த தாயாக இருக்க நான் ஆசைப்படுவதால் அந்த சீன் என்னை கவர்ந்துச்சு. இது எனக்கு ஒரு அனுபவத்தை கொடுத்தது. அப்படி அதே மாதிரி தான் சொன்னார் அன்னை முத்துலினவன் அன்னை சொல்கிறப்போ, அந்த முத்தம் காமத்தில் சேர்ந்ததில்லைன்னு சொல்கிறத அதை கற்பனைன்னு சொன்னார். அண்ணே மன்னிக்கணுனே, அது உங்களுடைய கற்பனை அல்ல, அந்த தகப்பனின் அனுபவத்தில் முதிர்த்த முத்துக்களை தவிர அது கற்பனை அல்ல. அந்த வார்த்தை கற்பனையை சொல்கிறப்ப, ஆஹா நாங்கள் எங்களுடைய கற்பனை தெரியுமா, அழகழகான வண்ண கட்டிடங்கள் நாங்கள் தான் எங்கள் கற்பனையில் கட்டுறோம். அம்மா உங்கள் பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா பேஸ் மட்டும் நல்லா இருக்கணும். அந்த பேஸ் மட்டும் எது தெரியுங்களா? எங்களுடைய அனுபவம். அதை மறந்துடாதீங்க. அதே மாதிரிங்கய்யா, அனுபவங்கிறது கல். நீங்கள் வேணா உங்கள் கற்பனையை பயன்படுத்தி எத்தனை சிலைகள் வேணுமானாலும் அழகழகாக செஞ்சுக்கலாம். கல் இருந்தால்தான் சிலை செய்ய முடியும். கல் இல்லாமல் உங்களால் சிலை செய்ய முடியாது என்பதுதான் உண்மை. உங்களுடைய கற்பனை ஒரு சித்திரம், அழகழகான ஓவியம், ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் சுவர் இல்லாமல் சித்திரம் வரையவே முடியாது. அந்த சுவர் தான் எங்களுடைய அனுபவம். ஐயா, அழகான பொண்ணுக்கு அலங்காரம் தேவையில்லைன்னு சொல்லுவாங்க.
அது மாதிரி உண்மை நிகழ்வுகளை, உண்மையில் கிடைத்த அனுபவங்களை வைத்து எடுக்கக்கூடிய படத்திற்கு உங்கள் கற்பனை இல்லை என்றாலும் அது நிச்சயமாக வெற்றியை தேடித்தரும் என்று கூறி அற்புதமான வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். பேராசிரியர் தமிழ்ச்செல்வி ரொம்ப அருமையாக பேசுனாங்க. பேஸ் மட்டம், கட்டடம், சுவர், சித்திரம், கல், சிலை, அருமையான உதாரணம். ஒரு மனிதன் ஆகாய விமானத்தை உருவாக்கலாம், ஆகாயத்தை யாராலும் உருவாக்க முடியாது. ஆகாய விமானம்தான் உங்கள் கற்பனை. ஆகாயம் என்பது அனுபவ முதிர்ச்சி. ஒரு மனிதன் கப்பலை உருவாக்கலாம், கடலை உருவாக்க முடியாது. கடல் என்பது அனுபவ முதிர்ச்சி, கப்பல் என்பது தான் உங்களுடைய அற்புத கற்பனை. சும்மா உங்களுக்கு ஜால்ரா வாசிக்கிறேன். நடுவருடைய வேலையை இப்போ ஜால்ரா வாசிக்கிற வேலையாக தானே போச்சு. அதனால தான் உங்களுக்கு நான் இப்போ வாசித்தேன். நான் அருமையாக பேசுனீங்கம்மா. அனுபவ முத்திரை. இனி அற்புத கற்பனையை நிறைவு செய்ய கடலூர் தணிகைவேல் புதிய பாடல்களுடன் உங்கள் இதயத்தில் இடம் பிடிக்க வருகிறார். கரவொலியோடு தணிகைவேலை வரவேற்போம். நடுவர் அவர்களே, இப்படி இருக்கனா, அப்படி இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு தான் நான் சினிமாவுக்கு வரேன். இப்படி இருக்கிற நீ இப்படியே இருந்தனா எப்படி இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு என் அனுபவத்தை காட்டுறதுக்கு நான் எதுக்கு சினிமாவுக்கு வரணும்னு நான் கேட்குறேன். அது எங்கள் அக்கா பாருங்க, டெய்லி லைப்ரரிக்கு போவாங்க பழகுது. அகநானூறு, புறநானூறு, குறுந்தொகை, எட்டு தொகை, பாட்டு பாட்டு. நாங்கள் தான் பேஸ்மெண்ட்டு, நீங்கள் தான் அது மேலே கட்டுற பில்டிங்கு. அக்கா, பில்டிங் மேலே இல்லைன்னு வச்சுக்க, பேஸ்மெண்ட்டை குட்டி சவருன்றவாங்க. வெறும் பேஸ்மெண்ட்டத்தை மட்டும் கட்டிட்டு அதில் குடி போக முடியுமா? என்னங்க ஒரு ப்ரொஃபஸர் இப்படி பேசலாமா? எப்படி நடுவில் உட்காந்து சால்றா? அதான் அம்மா பேசுனதுக்குன்னா அருமையாக வாசிப்பேன் சால்றா. எங்கள் அண்ணன் கோவி அண்ணன் விமானம் கரண்ட்லி அப்டேட்டடாக இருக்கிறாரு. கண்ட்ரோல் ரூம் அப்படிங்கிற அனுபவம் இருந்தால்தான் உங்களுடைய கற்பனை பறக்க முடியும். அண்ணே நல்லா புரிஞ்சிக்க, கற்பனைன்ற ரெக்கை இல்லைன்னா உங்கள் கண்ட்ரோல் ரூமை பட்டுக்கோட்டையிலே வச்சுட்டு உட்காந்துருக்க வேண்டியதுதான். எவ்வளவு அழகான கற்பனை நடுவர் அவர்களே. வைரமுத்து அழகா முதல் பாடல்லே, வானம் எனக்கொரு போதி மரம், நாளும் எனக்கது சேதி தரும் சொன்னாரா இல்லையா? ஆகச்சிறந்த கற்பனை. முகிலினங்கள் அலைகிறதே, முகவரிகள் தொலைந்தனவோ, முகவரிகள் தவறியதால் அழுதிடுமோ அது மழையோ. ஆகச்சிறந்த கற்பனை. வைரமுத்துடைய மிகச்சிறந்த கற்பனைக்கு தாங்க இன்னைக்கு அவர் கவிப்பேரரசா இருக்கிறாரு. அந்த காலம் தொட்டு இந்த காலத்து வரைக்கும் இன்னைக்கு தர்மதுரையில் பாட்டு எழுதியிருக்காரு நடுவர் அவர்களே. ஒருத்தவர் நல்லா வாழ்ந்து இறந்து போயிருப்பாரு. இறந்து போனவருக்கு அந்த பாட்டு ஒப்பா இருக்குதோ இல்லையோ, இவங்க வந்து புலம்பி தள்ளனதுக்கு நடுவரில் அந்த பாட்டு அவ்வளோ கரெக்டாக இருக்கும். மக்க கலங்கு தப்பா, மடி பிடிச்சி இழுக்கு தப்பா, நாடு கலங்கு தப்பா, நாட்டு மக்க தவிக்கு தப்பா, என்ன பத்த மகராசா அண்ணே ராஜேந்திரன் அண்ணே, என்ன பத்த மகராசா நீ ஊர காக்கும் ராசா, என்ன பத்த மகராசா நீ ஊர காக்கும் ராசா. ஒவ்வொருத்தனும் என்ன பண்றான்னா, அடிமட்டத்தில் இருக்கிறான்னா, தான் ஒன்று சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறான்னா, அவனால முடியல அப்படின்னு சொன்னா திரைப்படத்தில் கதாநாயகன் கற்பனையிலையாவது சாதிக்கிறானா அப்படின்னு பார்க்கறதுக்கு தான் சினிமாவுக்கு வரான். அண்ணாமலைன்னு ஒரு படம், அதில் வர வில்லனா இருக்கக்கூடிய கதாபாத்திரம் எப்போ பார்த்தாலும் கூட்டி கழிச்சு பாரு கணக்கெல்லாம் சரியா வரும், இதையே சொல்லிக்கிட்டு வருவான். பார்க்குறவனுக்கெல்லாம் வெறுப்பாக வரும். தலைவர் எப்படா இவனுக்கு பதில் சொல்லுவார், தலைவர் ஒரு கணக்கு போட மாட்டாரா அப்படின்னு பார்ப்பான். சூப்பர் ஸ்டார் கார் கிட்ட வருவார், எல்லாரும் கணக்கு கணக்கு அப்படிங்கிறாங்க, இந்த அண்ணாமலையுடைய கணக்கு கொஞ்சம் கேட்டு போக சொல்லு. ஆம்பளைங்க போடுறது இன்றைய கணக்கு, பெண்கள் போடுறது நாளைய கணக்கு, பசங்க போடுறது மனக்கணக்கு, பெண்கள் போடுறது திருமணக்கணக்கு, ஏழைகள் போடுறது நாள் கணக்கு, பணக்காரன் போடுறது பணக்கணக்கு, அரசியல்வாதிகள் போடுறது ஓட்டு கணக்கு, மக்கள் போடுறது நம்பிக்கை கணக்கு, ஜனங்க போடுறது தப்பு கணக்கு, ஆண்டவன் போடுறது பாவ கணக்கு, இந்த அண்ணாமலை போடுறது எப்பவுமே நியாய கணக்கு. என்கிட்டயே கணக்கு போடுறாங்க, கூட்டி கழிச்சு பாரு கணக்கு சரியா இருக்கு எறா வண்டியா அப்படின்னுவா. நடுவர்களே, தில்லானா மோகனாம்பால்னு ஒரு படம் நடுவர்களே. இன்னைக்கெல்லாம் எனக்கு அடிபட்டுருக்குன்னு எங்கள் லவ்வருக்கு எஸ்எம்எஸ் அனுப்புனேன்னு வச்சுக்கேன், வீட்டுக்கு போகும்போது ரீசார்ஜ் பண்ணிட்டு போ, அப்புறமா டிஞ்சர் வச்சுக்க அப்படின்பா. ஆனால் யோசிச்சு பாருங்க, தில்லானா மோகனாம்பால்ல சிவாஜி கையில் அந்த கத்தியால் குத்தி இருக்கும், ரத்தம் ஒழுகிட்டு இருக்கும், இந்த அம்மா நலந்தானா நலந்தானான்னு பாடிக்கிட்டு இருக்கும். எனக்கு பிடிச்ச வரி அந்த கற்பனையின் உச்சம் எது தெரியுமா? கண் பட்டதால் உந்தன்
மேனியிலே புண்பட்டதோ அதை நான் அறியேன். புண்பட்ட செய்தியை கேட்டவுடன் இந்த பெண்பட்ட பாட்டை யார் அறிவார்? உட்காந்து பார்க்கணும், நல்ல படங்களை பார்க்கணும். நடுவர் அவர்களே, அவங்க அனுபவ முதிர்ச்சிக்கு ஆய்வுக்கு உட்படுத்தினாங்க இல்லையா? நாங்கள் பூம்புகார் படத்தை ஆய்வுக்கு உட்படுத்துகிறோம். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் வசனம் எழுதினார், நல்லா எல்லாருக்குமே தெரியும். உதடுனா எப்படிலாம் நடுவரில் இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் சொல்லியிருக்காங்க. உதடில்ல மந்திரிச்ச தகடுன்னு இருக்கான். இதழில் கதை எழுதும் நேரம் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். இது என்ன உதடா தகடா அப்படிலாம் கேட்டிருக்கான், நிறைய கேட்டிருக்கான். ஆனால் பூம்புகார் படத்தில் பாருங்க, கோவலனாக இருக்கக்கூடியவர் சொல்லுவார், கண்ணகி கண்ணகி கனவு கற்பனையில் உன் கொய்யா இதழ்களை உண்டு மகிழ்வேன் அப்படின்னு சொன்னார். நடுவர் அவர்களே, நீங்கள் ஒரு மிகச்சிறந்த நடுவர், எனக்கு இதுக்கு பதில் சொல்லுங்க. இந்த கற்பனைக்கு கண்ணகி கருப்பாக இருந்ததுனால கொய்யா இதழ்னு சொன்னாரா? திராவிட நாட்டில் அதிகமாக காய்க்கிறது கொய்யா அப்படிங்கிறதுனால கொய்யா இதழ் அப்படின்னு சொன்னாரா? இல்லை, கல்யாணம் ஆன கொஞ்ச நாள்லே கோவலன் வாணிகம் செய்ய புறப்படுறான், கொஞ்சமாக தான் கொய்த இதழ்கள் இன்னும் கொய்யாம இருக்கே அப்படிங்கிறதுனால அதை கொய்யா இதழ்கள் அப்படின்னு சொன்னாராம். எவ்வளவு பெரிய கற்பனை நடுவர்களே! நல்ல விஷயங்கள் எல்லாம் பார்க்கறது கிடையாது உங்க அனுபவத்தில், அதான் நாங்கள் சொல்றோம். நடுவில் நிறைவா 2 விஷயங்களை சொல்லி முடிக்கிறோம். இந்தியன் அப்படிங்கிற படம் கமலஹாசன் வருவார், கதாநாயகியை கேட்பாரு, ஏம்மா நான் அவனை கொல்ல போறேன் அப்படின்னு கிளம்புவார். அவரை கொல்லாதீங்க மாமா அப்படின்னு சொல்லும். எத்தனை வருஷமா உனக்கு அவனை தெரியும் அப்படின்னு கேட்பார் கமல். 2 வருஷமா தெரியும் அப்படின்னு அழுதுகிட்டே சொல்லும். எனக்கு அவனை 30 வருஷமா தெரியும். ரொம்ப வருஷம் கழிச்சு எனக்கு பிறந்த புள்ளாவன். அவனை தூக்கி கொஞ்சும் போது மீசை குத்துச்சேன்னு சொல்லி மீசையே எடுத்த சேனாதிபதி இன்னைக்கு அவனையே கொல்றதுக்காக போறேன்னா எவ்வளவு முக்கியம்னு கேட்டிருப்பார். வசனத்தில் அழகா கொடுத்திருப்பார் நடுவர்களே. இதெல்லாம் பார்க்காம நடுவர்களே, ஒருதலை காதலை உச்சமாக சொல்லி நிறைவு செய்கின்றேன். பூவே உனக்காக என்கின்ற ஒரு அற்புதமான திரைப்படம். இவர் ஒருதலையாக காதலித்த காதலி அழகா வந்து பின்னாடி நின்று கேட்பாங்க, ஆஃப்டர் ஆல் ஒன் சைடு லவ்வுக்கு போய் இப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஒரு செடியில் எத்தனை பூ பூக்குது, ஒன்று உதிர்ந்தா இன்னொன்று பூக்கிறது இல்லை? வாஸ்தவம் தாங்க. ஆனால் உதிர்ந்த பூவை எடுத்து ஒட்ட வச்சு பாருங்க, இது ஒட்டாது. சில பேருக்கு அது செடி மாதிரி ஒன்று போனால் இன்னொன்று, சில பேருக்கு அது பூ மாதிரி ஒன்று உதிர்ந்துருச்சுன்னா அவ்வளவுதாங்க, எடுத்து ஒட்ட வைக்க முடியாதுன்னு சொல்லுவான். எது அழகு தெரியுமா நடுவர் அவர்களே? அந்த இயக்குனர் அழகாக 6 வரிகளை வைத்திருப்பார். உன்னை நீங்கி என்னாலும் எந்த ஜீவன் வாழாது, உந்தன் அன்பில் வாழ்வதற்கு ஜென்மம் ஒன்று போதாது, நீ என்னை சேர்ந்திடும் வரையில் இதயத்தில் சுவாசங்கள் இல்லை, நீ வந்து தங்கிய நெஞ்சில் யாருக்கும் இடமே இல்லை, ஆசை காதல் கைகளில் சேர்ந்தால் வாழ்வே சொர்க்கம் ஆகுமேன்னு சொன்னானே, இதை விட கற்பனை எது இருக்க முடியும் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி இடம் அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். வணிக வேலை கற்பனை இருந்தால் தான் பொழைக்க முடியும்னு ரொம்ப அழகாக சொன்னார். அனுபவத்தை எல்லா இடத்துலையும் சொல்லிட முடியாது, கற்பனையை வச்சு தான் இன்றைக்கி ஓட்ட வேண்டியிருக்கு அப்படின்னு நான் சொல்ல, தனியவேல் சொன்னார். அதனால் திரைப்படத்தில் கவிஞர்கள் கற்பனையை வைத்துத்தான் இன்று மிக அற்புதமான பாடல்களை கொடுக்கிறார்கள். அது வாழ்க்கைக்கும் பொருந்தும், அரசியலுக்கும் பொருந்தும்ன்ற அருமையாக பேசினார். நிறைவாக உங்களுடைய மனம் கவர்ந்த கோவை தனபால் அனுபவ முதிர்ச்சியை அப்படிங்கிற அணிக்கு தன்னுடைய கருத்துக்களை நிறைவு செய்ய வருகிறார். ஆமாம், இந்த மன்றத்தில் என்ன சார் நடந்துட்டு இருக்கீங்க? ஏன் உங்களுக்கு இப்படி சந்தேகம்? இல்லை, ஒரு அம்மா எந்திரிச்சு என்னத்தையோ பேசிச்சு, அவங்க அணி சார்ந்தவங்க மேட்சையை தட்டுனாங்க, பக்கத்தில் ஒரு ஜோக்கர் பையன் பாட்டு பாடுனா அதுக்கு அந்த அம்மா தலையை ஆட்டி ஆட்டி ரசிச்சிச்சு. இந்த சபையினுடைய தலைவர் நீங்கள் ஜால்ரா போட்டு போட்டு ஆட்டுனீங்க. நாங்கள் அனுபவமிக்க முதியவங்க என்னதான் நடக்குதுன்னு எதிர்த்து ஒரு வார்த்தை பேசுனதுக்கு எங்க அணியவே கூண்டோட சஸ்பென்ஸ் பண்ணிட்டீங்களே. இந்த பேச்சை நான் அவை குறிப்பிலிருந்து நீக்குகிறேன். சபையின் நாயகர் அவர்களே,
சபை குறிப்பிலே எங்களை ஏற்றுக்கொண்டு எங்களை சபையில் அனுமதித்தீர்கள் என்றால் சபை நன்றாக நடக்கும். இல்லை என்றால் இந்த மன்றத்திற்கு வெளியே போட்டி மன்றம் நாங்கள் நடத்துவோம் என்பதை எச்சரிக்கிறேன். அப்படி நீங்கள் நடத்தினாலும் அங்கேயும் நான் தான் நடுவராக இருப்பேன். நான் உள்ளே உட்காந்து ஜால்ரா போடுற ஆள் நான் இல்லை. ஏ ஏ என்னங்க சார் உங்க சட்டம், என்னங்க சார் உங்க திட்டம், கேள்வி கேட்க ஆள் இல்லாம போடறீங்க கொட்டம். 100 கோடி மனிதரு யாரு யாரோ தலைவரு, ஓட்டு வாங்கி போற நீங்க ஊழலோடு டீலரு. இது நான் சொல்லல, அங்க ஒரு ஜோக்கர் மாற இது ஜோக்கருங்கிற ஒரு படத்துல சொன்னது. இல்லை, எனக்கு என்ன வருத்தம்னா எதிரணி தலைவர் வந்தாரு, எங்களை சொன்னாரு எதிரி அணி எதிரி அணின்னு சொன்னாரு. நாங்க தாயா திரும்ப திரும்ப சொல்றோம், நாங்க எதிரி அணி அல்ல, எதிரணியாத்தா இருப்போம், எதிரணியாத்தா இருப்போம்னு சொல்றமே, கேட்க மாட்டேங்கிறீங்களே. நான் யதார்த்தமா சொல்லுகிறேனுங்க, அனுபவ முதிர்ச்சி என்பது வாழ்க்கையோடு ஒட்டி வருவது, கற்பனை என்பது வாழ்க்கைக்கே எட்டாக்கணியாக இருப்பது. எங்க முத்துலன் பேசுறாரு, திரைப்படத்தில் மட்டும் இல்லைங்க, குடும்பத்திலையுமே கற்பனை இருந்தாத்தான் வெற்றி பெற முடியும்னு சொல்றாரு. இவரை பேச்ச கேட்டுட்டு போய் நடுவர் அவர்களே, என் பொண்டாட்டி பார்த்து சொன்னேன், வானத்தில் உள்ள நிலவு எப்படி என் வீட்டுக்குள் புகுந்தது? உன் சிரிப்பு என்ன, மாதுரை முத்துக்களோ அல்லது மாங்கனி கொத்துக்களோன்னு. ஏயா இன்னைக்கு என்ன கொஞ்சம் ஓவரா போச்சா உனக்கு? கொஞ்சம் முடியுமா கற்பனையில? இல்ல அவருதான் கொஞ்சம் முடியுமா? அடுத்தது அருமை சகோதரி சீமா சொல்றாங்க, பெண்ணை வர்ணிப்பதே அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை அழகுதான் என்று சொன்னார். அதுல சொல்லிட்டு என்ன சொன்னாங்க, செந்தமிழ் தேன்மொழியாம் சிரிக்கும் மலர்கொடியாமுங்க. மனசாட்சி மேல கை வச்சு பார்க்கறவங்க சொல்லுங்க, எந்த பொம்பளைங்க மலர்கொடி மாதிரி இந்த உலகத்தில் இருக்கிறாப்புல? இது நிஜமா? கற்பனைங்கிறதே அத்தனையுமே பொய் தானே நான் கேட்கிறேன். சீமா அவங்கள நினச்சி அந்த பாட்டை படிச்சுவிட்டாங்க. எல்லாம் சீமா மாதிரி இருந்தால் நல்லா தான் இருக்கேன், எல்லாம் பீமா மாதிரில இருக்கு எல்லாம். சிலப்பதிகாரத்தில் அவர் அழகாக சொன்னார், தலை இலை செடி கொடிகள் எல்லாம் கோவலனும் கண்ணையும் வருகின்ற பொழுது வராதே வராதே என்று அசைப்பது போல தன்னுடைய கற்பனையை செலுத்தி இருக்கிறார் என்று சொன்னார். மன்னிக்கவும், அது தெளிவாக சொல்லி இருந்தால் சிலப்பதிகாரமே நடந்திருக்காது. நான் சொல்லுகிறேன், அது வராதே வராதே என்று கொடியசைக்கவில்லை, உன் புருஷங்கிட்ட கால் சிலம்ப தராதே 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 என்றுதான். கற்பனை பிரயோஜனப்படாதுங்க, அவங்கவுங்க நினைக்கிற மாதிரி இருக்கும். என்னுடைய மாணவன் ஓடி வந்து சொன்னான், சார் எனக்கு கணக்கு பாடம் ரொம்ப பாரமா இருக்கு சார்ன்னு சொன்னான். நான் சொன்னேன், படிக்கிற போது 10ஆம் படிக்கும் போதே நீ பாரம்னு நினைக்க கூடாதா, எல்லா பாடத்தையுமே ஈஸியா எடுத்துக்கிடானே. இல்லை சார் என்னால் முடியலன்னு சொன்னா, நான் ஒரே வார்த்தை சொன்னேன், உங்க அம்மா செங்கல் சூளையில செங்கல் சுமக்கிறாளே, உங்க அம்மாளுடைய செங்கல் பாரத்தை விடவா உனக்கு கணக்கு பாடம் பாரமாக இருக்கிறது என்று சொன்னேன். அந்த மாணவன் 10ஆம் வகுப்பிலே 100க்கு 98 மதிப்பெண்கள் கணக்கு பாடத்திலே எடுத்திருக்கிறான் என்று சொன்னால், வாழ்க்கையில் 1000 தடைக்கல்லப்பா, தடைக்கல்லும் உனக்கு ஒரு படிக்கல்லப்பா என்கின்ற வரிகள் தான் அவனை படிக்க வைத்திருக்கிறது. பெண்மனது ஆழம் என்று ஆணுக்கு தெரியும், அது பெண்ணுக்கும் தெரியும். அந்த ஆழத்தில் என்ன உண்டு யாருக்குத்தான் தெரியும், அது யாருக்குத்தான் தெரியும். அதில் முத்து இருக்கா முள்ளு கொத்து இருக்கா, அது யாருக்குத்தான் தெரியும் என்று எழுதியிருக்கிறான் என்று சொன்னால், பெண்ணினுடைய மனதிலே என்ன இருக்கிறது என்று இதுவரைக்குமே புரியாது. கற்பனை என்பது, அதீத கற்பனை என்பது கழுகை போல, ஆனால் எங்களுடைய அனுபவ முதிர்ச்சி என்பது காகத்தை போல. கழுகு உயர உயர கற்பனையிலே சிறகடித்தாலும் கூட தான் உண்ண வேண்டும் என்று சொன்னால் அதற்கு மட்டும்தான் உணவை தேடிக்கொள்ளும். ஆனால் எங்களுடைய அனுபவ முதிர்ச்சியான காகம் உண்ண வேண்டும் என்று சொன்னால் அது மட்டும் உங்காது, தன்னோடு இருக்கக்கூடிய எல்லா காகத்தையும் அழைத்து கொண்டுதான் உண்ணும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க யோசிச்சு பாருங்க,
உலகத்திலேயே எல்லாத்தையும் அணைக்கக்கூடிய உறவு என்ன தெரியுமா? தாய் என்கின்ற உறவுதான். அண்ணன் எதிர்ப்பான், அக்கா தப்பு செய்வாள், மாமன் கூட வெறுப்பான், ஏன் அப்பா கூட வெறுப்பான். ஆனால் என்றைக்குமே வெறுக்காத உறவு ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் தாய் என்கின்ற உறவு. அனுபவ முதிர்ச்சி என்பது சாதாரண விஷயம் அல்ல. காந்தி என்கின்ற ஒரு திரைப்படம் இந்தியாவில் எடுப்பதற்காக வெளிநாட்டு நடிகர் வருகிறார். வந்தவுடன் எனக்கு 1 வாரம் ஷூட்டிங் கேன்சல் பண்ணுங்கள், நான் நடிக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். எல்லோரும் கேட்கிறார்கள், ஏதாவது இங்க வசதி குறைவா, ஏதாவது உங்களுக்கு ஏற்பாடு பண்ணணுமா, ஏதாவது நாங்கள் தப்பு செஞ்சிடுமான்னு கேட்கின்ற பொழுது அந்த காந்தியாக நடிக்கக்கூடிய நடிகர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் காந்தியாக நடிக்க வேண்டும் என்று சொன்னால் 1 மாதம் காந்தியாக எளிமையாக அந்த அனுபவத்தை நான் பெற வேண்டும், அப்பொழுதுதான் என்னால் காந்தியாக நடிக்க முடியும் என்று வெளிநாட்டு நடிகன் சொல்லுகிறார். இதுதான் அனுபவம் என்பது. நிறைவாக சொல்லுகிறேன், ராமாயணம் நீங்கள் படித்திருப்பீர்கள். அதில் ராவணனுடைய மனைவி சீதையை அழகை அடைவதற்காக ஆசைப்படுவார். ராவணனிடம் இருக்கின்ற திறமை சாதாரண திறமை அல்ல, அற்புத கற்பனையை விட திறமை. எத்தனையோ வேடங்கள் போடுகிறார், எத்தனையோ முயற்சிகள் செய்கிறார், பலனளிக்கவில்லை. ராவணனை பார்த்து சொல்லுகிறார், இவ்வளவு கற்பனா சக்தி இருக்கின்ற ராவணா, நீ ஏன் ராமனை போல வேடமணியக்கூடாது? ராமனை போல வேடமணிந்தால் எளிமையாக சீதையை அடைய முடியும் அல்லவா என்று கேட்கிறார்கள். அற்புத கற்பனையால் ராவணன் ராமனாக மாறுகிறான். மாறியவுடன் ராமனுடைய அந்த அனுபவத்தை பெறுகின்ற பொழுது ராவணன் சொன்னான், நான் கற்பனையாக ராவணனாக இருக்கின்ற பொழுது சீதை மீது ஆசைப்பட்டேன், ஆனால் ராமனுடைய அனுபவத்தை பெறுகின்ற பொழுது அடுத்தவன் மனைவி மீது அன்பு செலுத்த முடியுமே தவிர ஆசைப்பட முடியவில்லை என்று சொல்லுகிறார்கள். என்று சொன்னால் கற்பனைகள் என்றும் பொய்யாக இருக்கிறது, அனுபவம்தான் மெய்யாக இருக்கிறது. அதுதான் ஒரு திரைப்படத்தை வெற்றியாக மாற்றுகிறது என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நகைச்சுவைக்காக நிறைய சம்பவங்கள் சொன்னாங்க. ஒரு விஷயத்தை நகைச்சுவையாக சொன்னால் தான் கேட்குறதுக்கு சுகமாக இருக்கும். இப்போ சூடான பாத்திரத்தை அப்படியே கையில் பிடிச்சி தூக்க முடியாது. ஒரு அடுப்பு துணியை வச்சு தூக்குனா தான் அந்த பாத்திரத்தை கீழே இறக்கி வைக்க முடியும். ஒரு சூடான கருத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் அந்த அடுப்பு துணி என்ற நகைச்சுவை இருந்தால்தான் சூடான பாத்திரத்தையே நம்ம அடுப்புலேருந்து இறக்கி வைக்க முடியும். ஒரு பலாப்பழத்தை அறுத்து சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னால் உடனே அறுத்து அந்த பலாச்சொலை எடுத்து சாப்பிட முடியாது. கையில் எண்ணெயை தேய்ச்சிக்குவான். அந்த கையில் தேய்க்கப்படும் எண்ணெய் தான் நகைச்சுவை. அந்த நகைச்சுவை இருந்தால்தான் பலாப்பழம் என்ற கருத்தை நாம் சுவைக்க முடியும். அது மாதிரி நகைச்சுவையோடு ரொம்ப அழகாக பேசினாங்க. எனக்கிட்ட ஒரு ஃபுட்பால் கேப்டன் வந்தார். அருமையான மேட்ச் நாங்கள் விளாண்டுருக்கான் அப்படின்னாரு. எப்படியா 110 கோல் போட்டோம்யா அப்படின்னாரு. 110 கோலா எப்புட்றா அப்படின்னோன்னே ஆச்சரியமாக கேட்டேன், எப்புட்றா, என்ன டெக்னிக்கடா அப்படின்னு. எதிரணின்னு ஒன்று இருந்தால் தானே நாங்களாம் விளாண்டு பந்தெடுத்துட்டு போய் 110 தடவை கோல் போட்டோம். எதிரணியே இல்லை. அப்போ 110 கோல் என்ன, 2010 கோல் கூட நீங்கள் போடலாம்டா. எதிரணியே இல்லாமல் விளாட்றதுக்கு பேர் ஃபுட்பால் மேட்சா? இன்றைக்கி நம்ம அண்மையில் பார்த்தோம் பாருங்கள், ஒரு மேட்ச்சு, பேட்மிண்டன் மேட்ச். இந்தியாவின் மானத்தை காப்பாற்றிய SV சிந்து என்ற அந்த வீராங்கனை, கரோலினா என்ற அந்த வீராங்கனையை எதிர்த்து அந்த விளையாடுற காட்சியை இந்தியர்கள் பார்த்த அந்த முறையை பார்க்கணுமே. ஃபஸ்ட்டு மேட்ச்சில் சிந்து ஜெயிச்சோன்ன, ஆஹா இந்தியாவுக்கு தங்கம்டா அப்படின்ட்டு அப்படியே குதிக்கிறான் எல்லாம். 2வது மேட்ச்சில் கரோலினாவின் கை ஓங்குது. 3வது மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு இடையில போட்டி. ஆனால் அப்போ மனித மனம் என்ன சொல்லுதுன்னா, அம்மா கஷ்டப்படாதம்மா, வெள்ளி பதக்கத்தையாவது வாங்கி இந்தியாவினுடைய மானத்தை காப்பாற்று என் மகளேன்ட்டு வயசில் இருக்கக்கூடிய சித்துவை வாழ்த்திய அந்த தந்தையர்கள் எத்தனை பேர், குழந்தைகளாக இருந்து தன்னுடைய அக்காவை போல் இருந்த அந்த சிந்துவை வாழ்த்தியவர்கள் எத்தனை பேர். போட்டி இருந்தால் தான் மேட்ச்சு பார்க்க நல்லா இருக்கும். கபடி டீம் இருந்துச்சுன்னா எதிர்த்தாப்பில் டீம் இருந்தால் தான் மூச்சை பிடிச்சி கோட்டை தொட முடியும். எழுத்தில் டீமே இல்லாமல் கபடி 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 கபடின்னு கோட்டை தொட்டுக்கிட்டே வந்தால் கிறுக்கனுங்க விளாண்டுக்கிட்டு இருக்காங்கன்னு தான் நினப்பேன். எதிரணி இருந்தால்தான் ஒரு விளையாட்டே நல்லா இருக்கும்னா அவ்வளோதான்.
இப்போ நீங்கள் இப்படி ஒரு கற்பனை பண்ணிக்கிங்க, நான் மட்டும் இங்கே உட்காந்துருக்கேன், நீங்கள் யாருமே இல்லை, வெறும் சேரு எதிர்த்தாப்பில் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். என்னை என்ன நினைப்பாங்க எல்லாரும்? எதிர்த்தாப்பில் வெறும் நாற்காலி. அற்புத கற்பனை, அனுபவ முத்திரை. ஒருத்தர் இல்லை, வெறும் நாற்காலி. ஒருத்தர் வெளியிலேருந்து பார்ப்பார், லியோனி இவ்வளோ சீக்கிரம் கிறுக்கனாவான்னு நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே முடிவு பண்ணிட்டேன். எதிர்த்தாப்பில் நீங்கள் உட்காந்துருந்தா தான் இங்கேருந்து நான் பேசுகிற பேச்சுக்கு மதிப்பு. இது பட்டிமன்றத்தை பற்றி தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் வேறு ஏதோ சிந்தனையில் இருக்கிறீங்க. பட்டிமன்றத்துக்கு வாங்க. எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாது. ஒரு மழை பெய்யுது, தாவரத்தில் பேஞ்சிச்சுன்னா தாவரத்துக்கு வளர்ச்சியை கொடுக்குது. நெருப்பில் விழுந்துச்சுன்னா அந்த நெருப்பை அணைக்குது. அதே மழை ஒரு நிலத்தில் பேஞ்சிச்சுன்னா விவசாயி சந்தோஷப்படுறான். அதே மழை வந்தால் ஒரு சர்க்கஸ்காரன் கண்ணீர் விட்டு அழுகிறான், வருமானம் போச்சுறான்ட்டு. இதே மழை ஒரு எருமை மாட்டு மேலே விழுந்தா ஏதாவது அதுக்கு சொரணம் இருக்குமா? மழை ஒன்று தான், ஆனால் எல்லாருக்கும் எப்படியப்பட்ட விஷயங்களை கொடுக்குது. நாட்டில் மழை பெஞ்சா எருமை மாடு மாதிரி இருக்காதீங்க, தாவரம் மாதிரி இருங்க, நிலம் மாதிரி இருங்க, விவசாயி மாதிரி இருங்க. அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பட்டிமன்றமே நடத்திக்கிட்டு இருக்கான். அருமையாக பேசுனாங்க. 2 படம் சொன்னால் போதும். ஜோக்கர் படம் எல்லாரும் பேசுனாங்க. அதில் நான் ரசித்த காட்சி எது தெரியுமா? ஹெலிகாப்டரில் பார்த்து கீழே விழுந்து கும்பிட்றத சொல்கிறதா, அரை மணி நேர கூட்டத்துக்காக 32 ஏசியை போடுறத சொல்கிறதா? அடுக்குறேன் அவன் பாட்டுக்கு. இதை பார்த்து நம்மளால் சொல்ல முடியாததை ஜோக்கர் படத்தில் சொல்கிறான் பாடுறா அப்படின்னு நம்ம பார்த்து சந்தோஷப்படலையா? அதே மாதிரி அந்த குவார்ட்டரை வாங்கிறதுக்கு வரிசையில் நிற்பாங்க பாருங்க. இதை பார்த்தோன்னே எனக்கு என்ன காட்சி ஞாபகம் வருதுன்னா, ஆடை வெட்டுறதுக்கு கூட்டு போவாங்க. ஏன்னா ஆடி மாதம் இப்போ தான் முடிஞ்சிருக்கு. கெடா வெட்டா பார்த்துருப்பீங்க. அந்த வெட்டுறதுக்கு விபூதி அடித்து மாலையை போட்டு ஆட்டை கூட்டு போய் வெட்டுறதுக்கு பூசாரி அருவாள் அந்த பக்கம் வச்சுருக்கான், இந்த கையில் புல்லுக்கட்டு வச்சுருக்கான். அருவா வெட்டுற பூசாரி கையில் இருக்க புல்லுக்கட்டை அந்த ஆடு தின்னுக்கிட்டு இருக்கு. இதுதான் இந்த நாட்டில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய அலங்கோலம் எது என்று சொன்னால், தன்னை வெட்டப்போகும் பூசாரி கொடுக்கக்கூடிய புல்லுக்காக ஆசைப்பட்டு தான் இந்த நாட்டை நாசமாக்கி இருக்கிறோம் அப்படிங்கிறத அந்த பூசாரியினுடைய உதாரணத்தை வச்சு ஜோக்கர் படத்தில் சொன்னான். நான் சொல்லலை, ஜோக்கர் படத்தில் சொல்லப்பட்ட அற்புதமான செய்தி இல்லையா அது? ஒரு குவார்ட்டருக்கு வரிசையில் நின்றுக்கிட்டு, கூட்டத்தில் நின்றுக்கிட்டு, இலவசமாக எது கிடைச்சாலும் வாங்கினா போதும் அப்படின்னு நினைக்கிற கூட்டத்தை அப்படியே படம் பிடிச்சி காட்டலையா? கபாலி படத்தில் சூப்பர் ஸ்டாருடைய நடிப்பை நம்ம அந்த குதிச்சு அந்த கம்பியில் தொங்கி வர்றதை பார்க்குறோம். நெருப்புடா, நெருங்குடா, பயங்கரமாக இருப்பார். சாதாரண கபாலி இல்லை. இதெல்லாம் கேட்க பார்க்க ஆசையாக இருந்துச்சு. ஆனால் இன்னொரு ரஜினி ஒரு வசனம் சொல்லுவார் பார்த்தீங்களா? காந்தி ஏன் கோட்டை கலட்டினார், அம்பேத்கர் ஏன் கோட்டை போட்டாருங்கிறதுக்கு காரணம் இருக்குடா அப்படின்னு சொன்னார். என்ன அற்புதமான உண்மை தெரியுங்களா? அதில் காந்தி சட்டையை கலத்தினதுக்கு காரணம், என் இந்திய விவசாயி என்னைக்கு முழுமையாக ஆடை அணிகிறானோ அன்னைக்கு தான் நான் ஆடை அணிவேன் அப்படிங்கிறதுக்காக காந்தி கோட்டை கலட்டினார்னு வரலாற்றில் நமக்கு சொல்லப்பட்டது. ஆனால் இன்றைக்கி வெறுமேலோட ஒரு ஜாதி இருக்குது ஒரு இடத்துல, கோயிலில். வெறுமேலோட அந்த ஜாதி கோயிலில் இருந்தாலும் கும்பிட்றோம், அதே ஜாதி கோட்டை போட்டிருந்தாலும் கும்பிட்றோம். ஆனால் இன்னொரு ஜாதி வெறுமேலோட மக்களால் தீண்ட முடியாமல் ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜாதி வெறுமேலோடு இருந்தால் அவன் புறக்கணிக்கப்படுகிறான். அவன் கோட்டு மாட்டினா தான் அவனுக்கு மரியாதை கிடைக்கிறது. அதனால் அம்பேத்கர் அதனால தான் கோட்டு போட்டார். காந்தி கோட்டை கலற்றியதற்கும் அம்பேத்கர் கோட்டு போட்டதற்கும் காரணம் உண்டு என்று சூப்பர் ஸ்டாரை பேச வைத்த அந்த டைரக்டருடைய அனுபவ முதிர்ச்சி தான் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றியை தீர்மானிச்சிச்சு. ரஜினி சாருடைய அந்த அற்புதமான ஸ்டைலை ரசித்தோம். ஆனால் தன்னுடைய மகளை பல ஆண்டுகள் கழித்து சந்திச்சோன்ன அப்பான்னு சொல்கிறப்ப அந்த இப்பான்னு சொல்ல 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 ரஜினி சார் ஒரு பெண்ணை பெற்ற தந்தை என்பதை அந்த முகபாவத்தில் வெளிப்படுத்தினார் பாருங்க. அந்த நடிப்பில் தான் ரஜினி சார் இமயத்தினுடைய உச்சியை தொட்டு விட்டார்.
ஒரு பெண் குழந்தை தன்னை அப்பா என்று அழைக்கும்போது ஒரு தகப்பன் எவ்வளவு மகிழ்ச்சி அடைவான் என்பதை அந்த இடத்துல நடித்து காமிச்சார் பார்த்தீங்களா. அதற்கு காரணம் ரஜினி சாருக்கு 2 பெண் குழந்தைகள். தன் பெண் குழந்தையை பெற்ற ஒரு அப்பாவினுடைய அனுபவ முதிர்ச்சியை அந்த இடத்துல நடித்து காமிச்சார். கற்பனை என்பது பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். உடலில் போடப்படுகின்ற ஆடையினுடைய நிறம் கற்பனை. ஆனால் மானத்தை மறைப்பதற்காக ஆடை போடுகிறோமே, அதுதான் அனுபவ முதிர்ச்சி. உடை என்பது அழகுக்கா மானத்துக்கா என்று பார்க்கிற பொழுது, மானத்திற்காக அணியும் உடையைப் போல ஒரு திரைப்படத்தின் வெற்றியை தீர்மானிப்பது அற்புத கற்பனையை விட அனுபவ முதிர்ச்சியே என்று சொல்லி, வாழ்க்கையில் அனுபவங்களை பெற வேண்டும் என்று சொல்லி, இந்த இனிய திருநாளில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திண்டுக்கல் லியோனி. வணக்கம், நன்றி.